அவனை மாத்திட்டாங்களா? இல்ல மாத்திட்டாங்க ப்ரோ. கேப்டன்சி இப்போ கொடுத்துட்டாங்க. சூரியகுமார் யாதவ். ஆமா, இது இனிமே சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன். சக்சஸ் ஆனா கம்பீரை கொண்டாடுவாங்க, தோத்தா கம்பீரை போட்டு பொழப்பாங்க. அதான் நடக்கும் ரெண்டுக்கும். ஏதோ சக்சஸ் பண்ணிடுவான்னு தோணுது ப்ரோ. கம்பீர் ஸ்ட்ராங் டிட்டர்மைண்ட், அவங்ககிட்ட அந்த பவர் கேகேஆர்லேயே நிறைய தடவை ப்ரூவ் பண்ணியிருக்கான். ஸோ ஏதோ பார்ப்போம். தெரியல கேப்டன்ல இருந்து. என்ன ஐயப்பன் ப்ரோ, ரோஹித் சர்மா தான் சூரியகுமார் யாதவ் சஜஸ்ட் பண்ணதா போட்டிருந்தாங்க, உண்மையா? நல்ல ப்ரோ, கம்பீர் தான் பண்ணிருப்பாங்க. கம்பீர் ஆல்ரெடி கேகேஆர் கேப்டனா இருந்திருக்க போது வைஸ் கேப்டனா இருந்திருக்கான். ஐயப்பன் ப்ரோ, ரோஹித் ஆர்சிபி வர ஏதாவது சான்ஸ் இருக்கா ப்ரோ? சில பேர் பேசுறாங்க நெக்ஸ்ட் இயர். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாட்டாங்க. ப்ரோ நல்லா இருக்கீங்களா? தேங்க்ஸ் ஐயப்பன், ரொம்ப கேப்புக்கு அப்புறம் மைக் கொடுத்ததுக்கு. சொல்லுங்க பில்லா. ப்ரோ நாளைக்கு என்ன ப்ரோ கேரக்டர் ரிவீல் போஸ்டர் வருதுன்னு சொன்னாங்க, விடாமுயற்சி உண்மையா? சொல்றாங்க ஒரு போட்டாரா, ரமேஷ் பாலா போட்டாரா? ப்ரோ அதெல்லாம் நான் அன்ஃபாலோ பண்ணிட்டேன் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. தெரியலைங்க, உண்மையிலே தெரியாது. ஹாய் கார்த்திக் ப்ரோ. ப்ரோ நீங்க கங்குவா படம் பார்த்துட்டீங்களா? இல்ல படம் பார்க்கல அதெல்லாம். ஓகே ப்ரோ. ப்ரோ அதோட டிஎன் ரைட் 75 crores வித்துருக்காங்கன்னு வலைபேச்சில் சொன்னாங்க, உண்மையா? அதெல்லாம் ஃபேக்கு தான். இல்லங்க வித்துருக்காங்க சொல்லல, அந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா விக்கல, இன்னும் விக்கல, அந்த மாதிரி கேக்குறாங்களா? அது ஓன் ரிலீஸ் தானே ப்ரோ? இல்ல அது தெரியல, ரிலீஸ்க்கு முன்னாடி தான் முடிவு பண்ணுவாங்க. 75 crores-னா பொன்னியின் செல்வன் 1 அளவுக்கு கலெக்ட் பண்ணுங்க. 75 crores-னா கிட்டத்தட்ட கோட்டோட வேல்யூ. ஓகே. பொன்னியின் செல்வன்னா ஆயிடுச்சு 90 கோடிக்கு மேல ஆயிடுச்சு, அது வேற. ப்ரோ இந்தியன் 2 ஆஸ் ஆஃப் நவ் கலெக்ஷன் ஏதாவது நம்பர்ஸ் தெரியுமா ப்ரோ? தமிழ்நாடு வந்து ஒரு 50 கோடிக்குள்ள இருக்கும் ப்ரோ, மேக்ஸிமம் 50 இருக்கும். டோட்டலா வேர்ல்டு வைட்? வேர்ல்டு வைடு என்ன 100-150 இருக்கும் அதிகபட்சம். இந்த சண்டையோட அவ்வளவுதான். இந்த சண்டை 200 கோடி அதிகபட்சம் ஆகும் ப்ரோ வேர்ல்டு வைடு. அவ்வளோ வந்துச்சுன்னா பிரேக் ஈவன் ப்ராஃபிட் ஜோன் போகுமா ப்ரோ? அதெல்லாம் ப்ராஃபிட்லாம் ஆகாதுங்க, எப்படி ஆகும்? பாபி சிம்மா வேற வாய் விட்டாரு. ஆமா ப்ரோ, அவர் என்ன படத்துல அந்த கேரக்டர் வந்து வெளியே வரல போல இருக்குன்னு வெறப்பாவே பேசிட்டு இருக்கு. என்ன சொன்னாரு பார்க்கல? சில பேர் அறிவாளியா நம்ம ரொம்ப புத்திசாலி மாதிரி பேசிட்டு இருக்காங்க, எதை குறை சொன்னாதான் அவங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு என்ன தெரியுமா நினைப்பாங்க அப்படின்ட்டு வேணும்னே சொல்றாங்க, அவங்கெல்லாம் நம்ம கண்டுக்கணும் அப்படிங்கிறாரு. எதுவா இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் மேல கை காட்டிடுறாங்க ப்ரோ எல்லாரும்.
இதே அறிவாளி ஆடியன்ஸ் தான் வந்து யாருன்னே தெரியாத பாபி சிம்மா வந்து ஃபர்ஸ்ட் ஜிகர்தனான ஒரு படத்தை நடிக்கும் போது அசால் கொண்டாடினாங்க. சேது அப்பா சொல்ல வேண்டியதானே, என்ன அவங்க கேட்கறானுங்க அறிவாளிங்க, இவங்க அறிவு இருக்காது, ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. இப்பயும் அப்படிதான் சந்தர்ப்பவாதத்துக்கு பேசுவாங்க. அவரு ஸ்டார்டிங்ல அவருக்கு நேஷனல் அவார்ட்லாம் கிடைச்சது ஜிகர் தண்டால. எல்லாரும் அந்த டைம்ல அவர் அப்ரிஷியேட் தானே பண்ணாங்க. கார்த்தி பாபி சிம்மா ஃபர்ஸ்ட் படம் பீஸா தானே? அவனுக்கு பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்றது யோசிக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு அவனுக்கு கிடக்குறான் அந்த மாதிரி பேசினாலே கோவம் தான் வரும் அவனுக்கு. திரும்ப திரும்ப கோவம் தான் வரும். ஆக்சுவலாக இந்தியன் ரிலீஸ்லேருந்து ஒரு 4 நாளாக கோவம் இருந்துச்சு அவனுக்கு. திரும்ப இந்த ஆள் வந்து எண்ணெய் ஊற்றி போயிட்டாரு. அந்த நெருப்பு கொஞ்சம் அணையிற மாதிரி இருந்துச்சு, திரும்ப வந்து இப்போ எண்ணெய் ஊற்றி போயிட்டாரு. சோஷியல் மீடியாவில் அப்படி தாங்க இருப்பாங்க. அவன் தான் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டானே. யாரா இருந்தாலும் அவன் திட்டுவான். இதுல என்ன இருக்கு? ஏன் ப்ரோ இப்ப சோசியல் மீடியால கொஞ்சம் திமிரா ஒரு மாதிரி பேசினாலே பேக் ஃபயர் ஆயிருது. ஆனா எப்படி ப்ரோ இன்னும் பயம் இல்லாம இப்படி பேசுறாங்க? பாபி சினிமா மட்டும் இல்ல, பொதுவா சொல்றேன். சோஷியல் மீடியாவை புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம், வேற என்ன. இருங்க நான் கொஞ்சம் வந்து பேசிக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து டிஎம்கே ஸ்பேஸ்ல போனேன். அது கொஞ்சம் வந்து அவங்க வந்து டிவைட் பண்ணாங்க. அவங்க ப்ரோ மியூட்ல இருக்கு. கேக்குதா? இல்ல ப்ரோ மியூட்ல இருக்கு. அவர் போயிட்டாரு. சரி, ஓகே, விட்டுருக்கேன். ப்ரோ இத குட் பேட் அக்லி உங்க ஃப்ரெண்டு தானே, ரிலீஸ் டைம்ல ஆதித்ய ஸ்பேஸ் கூட்டு வரீங்களா? அதெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. அவர் எப்படியும் வந்து படத்தை பத்தி தான் இங்கே பேச முடியும். இல்ல ப்ரோ அப்போ கதை தெரியும் இது தெரியாது, செம்ம தெரியாது, அதெல்லாம் தெரியாது. ப்ரொமோஷன் டைம்ல தான் ப்ரோ, லாஸ்ட் டைம் லியோவுக்கு அந்த டைம்ல கூட்டு வாரிசு டைம்ல பண்ண மாதிரி. அது வந்து பெரிய பட்ஜெட் படம் இல்லையா அந்த டைம்ல. அவங்க ஒரு ஒத்துக்கணும். ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் மாதிரியா கொஞ்சம் பண்ணுவாங்க ப்ரோ. நீங்க ஒரு ரிலீஸ் டைம்ல பார்ப்போம். நீங்க கூப்பிட்டு வராம போயிடுவாரா? அது வரைக்கும் ஸ்பேஸ் இருக்கா முதல்ல பார்ப்போம், அதுக்கப்புறம் அப்படி யோசிப்போம். கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. இதுல ப்ரோ இத நீங்க அப்பப்ப குடுகுடு பாடுற மாதிரி பயமுறுத்திட்டு இருக்கிறீங்க எல்லாரையும். ஃபிக்ஸ் ஆயிடுச்சா ப்ரோ? அதெல்லாம் கிடையாதுங்க, சும்மா சொன்னங்க. இன்னொரு 6 மாசம் இருக்குல்ல. ப்ரோ சேலம் வந்தா சொல்லுங்க ப்ரோ, மீட் பண்ணலாம் ப்ரோ. என்ன ப்ரோ? ஓகே, சொல்றேன் ப்ரோ, கண்டிப்பா. ஒரு ட்வீட் போடுங்க. இந்த நேரம் இந்த பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்ட் வரீங்களோ அஸ்தம்பட்டி வரீங்களோ போடுங்க, வந்துடுறோம். நம்பர் கூட போடுங்க. ஓகே. என்ன ப்ரோ அது சேலம் சொன்னது வருது. ராக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எலைட் பீப்புளுக்கு மட்டும் தான் செட் ஆகும் போல இருக்கு. இந்தியன் டூ பாருங்க. அதே இப்ப மாஸ்டர் இருக்கு, எஸ்பிஆர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 190 மட்டுமே இருக்கா. 7+, 150, 60 ருபீஸ் டிக்கெட் இருக்கு. பட் இவங்க வந்து A to Z எல்லாமே 190 போட்டிருக்காங்க. இது ரிக்ளைனர் கொஞ்சம் ஹையா இருக்கு. அப்புறம் ஸ்கிரீன் பக்கத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன் 150 போட்டிருக்காங்க. சென்னையில் இருக்க எல்லா தேட்டருமே அப்படிதாங்க இருக்கும். பட் சேலம்ல இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப ஐநாக்ஸ் கூட 190 விட்டுருங்களேன். 50 ரூபாய் என்னத்தையும் மிச்சம் பண்ண போறீங்க ப்ரோ. நான் மஞ்சுமேல் பாய்ஸ் வந்த மாசம் 5 படம் பார்த்தேன். 60 ரூபா டிக்கெட்லயே பார்த்தேன். இப்ப ராக்ஸ்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால 60 ரூபா டிக்கெட்னா நீங்க அந்த லாஸ்ட் ரோw சொல்றீங்க இல்லையா? 3 லைன் ப்ரோ. இது இப்போதைக்கு ஐநாக்ஸ், எஸ்பிஆர், ஹாட்ஸ்டார் இந்த 3 லைன் இருக்கு ப்ரோ. உங்களுக்கு தெரியும்ல. இதுல மல்டிபிளெக்ஸ்ல இருக்கு, இப்பதாங்க ஹாட்ஸ்டார்ல 60 ரூபா இருக்கு. கிட்டானுங்க அநியாயத்துக்கு. முன்னாடி 10 ரூபா, வெறும் 10 ரூபா. அது ஆன்லைன்ல தான் புக் பண்ண முடியும். அது 100 ரூபாய் ஆயிடும். இல்ல ஷோ டைமுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போனா கிடைக்குது. இப்போ 60 ரூபா டிக்கெட் கவுண்டர்லயே கிடைக்குது. நான் கவுண்டர்ல தான் வாங்கினேன்.
முன்னாடிலாம் 10 ரூபாங்க அந்த டிக்கெட்டு. ஆக்சுவலா நினைக்கும் போதெல்லாம் வந்து மல்டிபிளெக்ஸ்ல பழைய தானே ப்ரோ? பழைய விஷயங்கள் எவ்வளோ எல்லா படமும் அப்படிதான் பார்ப்போம். ஒரு 10 ரூபா டிக்கெட். 10 ரூபாய்க்கு இன்னொரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா அவன் டிக்கெட் தனி சைடில் வந்து ஜன்னல் வழியே கொடுத்துருவான். 20 ரூபா கொடுத்தா. மல்டிபிளெக்ஸ் அப்படிதான் தானே நான் ப்ரோ? ஆமா அப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன் படம். இப்ப கடைசியா ப்ளூ சட்டையோட வாரிசு துணி 60 ரூபாய்க்கு பாத்தீங்களா? 60 ரூபாய்க்கு பார்த்தேன். கடைசியா பார்த்தது தான். ஃப்ரண்ட் ரோட்ல உட்காந்து நீங்க பார்த்தது சொன்னதுல நான் வந்து பிடிச்சிக்கிட்டேன். வாரிசு துணிவு இல்லை, விசுவாசம் பேட்டை. வாரிசு துணிவு இல்லை, விசுவாசம் பேட்டை வரப்ப அவர்கிட்ட நானும் ஃபோனில் பேசிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு எல்லா தேட்டரும் ஃபுல்லாக இருக்குனே ஒன்று. சரி ஓகே, ஈகா தேட்டர் சங்கம் தேட்டர் சொன்னார். நான் எல்லாம் ஃபுல்லாக இருக்குண்ணே, கடைசி 2 ரூபா தானே காலியாக இருக்கும்ண்ணே. அப்படியா, ஓகே ரைட்டு. என்ன நான் கடைசி 60 ரூபாய் டிக்கெட் தானே காலியாக இருக்கும், அதில் போட்டு 60 ரூபாய்க்கு படம் பார்த்துருவோம் அப்படின்னாரு. அதில் போட்டு ரெண்டுமே அங்கே தான் பார்த்தோம். விசுவாசம் விசுவாசம் பேட்டை ரெண்டுமே 60 ரூபா 60 ரூபா, 120 ரூபா எனக்கு, 120 ரூபா அவருக்கு. ப்ரோ இது ரொம்ப நாளா மைக் கிடைச்சா கேட்கணும்ட்டே இருந்தேன். குட் பை டாக்லியில் எஸ்ஜே சூர்யா இருக்காரா இல்லையா? இல்லை ப்ரோ, நம்பலாமா நம்ப கூடாது? இது வரைக்கும் இல்லை. அவரு தெரியல, இதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது அப்டேட் சொல்ல முடியற அப்டேட் ஏதாவது இருந்தா சொல்லுங்க ப்ரோ. குட் பேட் அக்லி பத்தி. எக்ஸ்க்ளூசிவா இல்லை ப்ரோ, எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படிலாம் இல்லைங்க, சைஃபைலாம் இருக்காது. தெரியல, எதுவுமே தெரியாது. ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே அவர் பார்த்தது பேசினது, அதுக்கப்புறம் பேசவே இல்லை. அந்த ரூமர்ஸ் எல்லாமாச்சும் ஏதோ கன்ஃபர்மேஷன் இருக்குமா? பாபி தியோல் இருக்காருன்றாங்க, ஆபிரகாம் இருக்காரு, அது எதுவும் ரூமர்ஸ் தானா? எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏங்க ஏங்க இப்படி இருக்கீங்க? எல்லாமே இப்ப தெரிஞ்சுக்கணும்னு. இல்ல ப்ரோ, மைக் அது ஸ்பீக்கர் அது கிடைக்குமா கேட்டுக்கிட்டாதானே. ஃபேன்ஸ் எப்பயுமே அப்படிதாங்க இருப்பாங்க. இல்ல ஃபேன்ஸா இருந்தாலும்ங்க இவ்வளோ, அதாவது என்ன யார் இல்ல இருக்காங்க மத்த படத்தை விட இந்த குட் பை டாக்லியில இருக்கிற டேரக்டர் கூடயே தெரிஞ்சவர் இங்க ஸ்பேஸ்ல இருக்கிறாரு. அதனால அதை பத்தி அப்படிலாம் கிடையாதுங்க, எனக்கு தெரியும், பழக்கம் அவ்வளோதாங்க. அப்படிலாம் அதுக்கு ஒன்றும் வந்து இல்லைங்க. மார்க் இவருதாங்க அதெல்லாம் தெரியாது. ஆக்சுவலி மத்தவங்க லீக் பண்ணா கூட இவர் தாங்க மெயின்டைன் பண்ணோம் அந்த சீக்ரஸிய. ஏன்னா இவர் வந்து கூடவே இருக்காரு, இவர்கிட்ட எல்லாமே அவர் ஷேர் பண்ணிருப்பாரு. இவரோட சும்மா என்னத்தையா ஒண்ணு அடிச்சு விட்டுட்டியா? இல்லைங்க சொல்றேன், ஒன்றும் பண்ண மாட்டாருங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. அட இல்லைங்க, நான் சொல்றேன், இவங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்ப பேசினேன், அதுக்கப்புறம் ஒரு நாள் பேசினேன், அவ்வளவுதான். இல்ல அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணக்கூடாது. எதுக்காகனா உங்களுக்கு இருக்க அவருக்கு இருக்கிற ஒரு இதுக்காக. தெரியாதுங்க. அதுதான் இவங்க. ப்ரோ, அந்த கழகத்துலயும் நடிச்சிருந்தது ரீசெண்டா ஏதோ ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அது வந்து விடாமுயற்சியிலயும் இருக்கேன்னு சொல்லிட்டு பிளாக் ஹேர்லயும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது பாத்தீங்களா நீங்க? ப்ரோ எனக்கு விடாமுயற்சியில பிளாக் ஆயிருமா? அதுல காஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கழகத்துலயும் பண்ணியிருந்தாருல, அந்த 3ல கூட இருப்பாரு. அவரு வந்து சொல்லியிருந்தாரு, யங் கேரக்டரும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி பார்ப்போம், வருமா பார்ப்போம். கார்த்தி ப்ரோ, கில்னு ஒரு ஹிந்தி மூவி பார்த்தேன், பயங்கரமா இருந்துச்சு ஆக்ஷன். அது நிறைய பேர் சொன்னாங்களே, ரொம்ப சூப்பரா இருக்கு. உண்மையா அது செம்மையா இருந்துச்சு ப்ரோ. 90 மினிட்ஸ் தான், அப்படியே ஜெட் ஸ்பீட்ல போச்சு. இதுல இருக்கு, தியேட்டர்ல இருக்கா, ஓடிடில இருக்கா? தியேட்டர்ல ஓடிடி இன்னும் வரலையா? படமே 90 மினிட்ஸ் தானா? 90 மினிட்ஸ். ட்ரெயின்ல நடக்கிற மாதிரி ப்ரோ கதை. ட்ரெயின்குள்ளே ஒரு ஐஸ்ட் மாதிரி, அது இப்படி காப்பாத்துறாங்க. நல்லா இருந்தது பார்த்து. ஓடிடில வந்து ஞாபகப்படுத்துங்க, பார்த்துருவோம். ஐயப்பன் இந்த மாதிரி படம் எல்லாம் பாத்துருவாரு, ஏன் பாக்கலன்னு. இல்ல ப்ரோ, நான் கேட்டேன், தியேட்டர்ல பாக்குற அளவுக்கு ஒருத்தர் இருந்தாங்க. சரி ஓகே, வெயிட் பண்ணுவோம்னு சொல்றேன். யாரோ தப்பா சொல்லிட்டாங்க. யாரும் தப்பா சொல்லல, அந்த கார்த்திக் சிவராமன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் சொன்னார். கொளுத்தி போட்டான்னு நினைக்கிறேன். சூப்பரா இருந்துச்சு. ப்ரொடக்ஷன்ல பேபி ஜான் படம் வந்து தெரி ரீமேக் தானா? ஆமா. அது பாத்தீங்களா? 10 ஃபைட் மாஸ்டர் பாத்தீங்களா?
இங்க மொத்த இந்தியாவோட ஃபைட் மாஸ்டரும் அதில் காஸ்ட் ஆயிருப்பாங்க இது. தெரியலையே, அதெல்லாம் பார்க்கலங்க. நான் படம் வந்தாலும் பார்க்க போறது இல்லை. அப்புறம் என்ன? இல்ல நம்ம ஊர் அன்பறிவு அனல் அரசுல இருந்து இப்ப இருக்கிற பூரா ஃபைட் மாஸ்டரும் ஒரு ஃபைட் மாஸ்டருக்கு இந்த ஒரு அளவுக்கு ஃபைட் நோட் கொடுத்தா பண்றீங்களா? இந்த அளவுக்கு நோட் பண்றீங்களா? பயங்கரம், பரவாயில்லைங்க. இல்ல ப்ரோ, ஜஸ்ட் அந்த தெரிய ரீமேக்கணும் அந்த போஸ்டர்ல பார்த்தேன். ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தா 10-11 பேர் இருக்காங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஃபைட்டுன்னு கொடுத்தா இப்ப இந்த வீரமே வாகை சூடம் இல்ல கூட ஒரு நாளே ஃபைட் எப்படின்னா நான் தெரிய பார்த்துட்டேன்ல, எதுக்கு தெரிய ரீமேக் பார்க்கணும்? ஸோ அதை பத்தி அந்த போஸ்டர் கூட நான் பார்க்க மாட்டேங்க. அந்த மாதிரி அதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேனே தெரிய அப்படின்ற மாதிரி கடந்து போற ஆள் நான். நீங்க வந்து உட்காந்து ஃபைட் மாஸ்டர் எத்தனை பேர் அதெல்லாம் பாக்குறீங்களே, சொல்றேன். அந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்க சினிமால, நல்ல விஷயம் தான். இப்படிதான் சூரரை போட்டு ரீமேக் பண்ணி இதுவானானுங்க. பாலிவுட் இங்க இருந்து ரீமேக் ஆமா ப்ரோ, பண்ணி நேத்து தாடியோ பார்த்தேன். அது சஃபிரா நல்லா போலன்னீங்க. அது என்ன அடுத்த பர்னிச்சர் தானா இல்ல எப்படி? சூரரை போட்டு இங்க வந்தாலுமே தியேட்டர்ல வந்து பெருசா போயிருக்குமான்னு எனக்கு தெரியலங்க. அதுதான் உண்மை. அது உண்மைதான் ப்ரோ. இருந்தாலும் விக்ரம் கரெக்டா வேதா சொன்னீங்க வந்து அந்த கார்த்தி, டேரக்டரே கரெக்டா எடுத்தாங்க. சொன்னீங்க. அது கொஞ்சம் பாசிட்டிவா போன மாதிரி கேள்விப்பட்டேன். ரித்திக் ரோஷன் விக்ரம் வேதா ரீமேக். இதாச்சும் அந்த டேரக்டரே, நம்ம சவுத் டேரக்டரே எடுத்தா நல்லா இருக்கு. அதுவும் போகல. சூரரை போட்டு டைரக்டா தியேட்டர் ரிலீஸ் ஆயிருந்தா கூட எனக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது. நல்ல படம் பேர் வந்திருக்கும், கமர்ஷியல் ஹிட்லாம் இந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. ஸ்டார் மாதிரி தான் ப்ரோ ஆயிருக்கும். ஸ்டாரோட ஏங்க ஏன் ப்ரோ அதை ஸ்டாரா? கம்பேர் பண்றீங்க? ஏங்க ஸ்டாருக்கு அதுக்கு கம்பேர் இல்ல, பண்றீங்க? ஸ்கிரீன் பிளே வைஸ் இப்ப ஸ்டார் வந்து ஒரு மோட்டிவேஷன் படம் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. அது ஓடிடி வந்ததும் அது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மூமெண்ட் அந்த மாதிரி இருக்கு. அதுல ஒரு லைஃப் ஜெர்னி மாதிரி தானே இருக்கும். இல்ல கார்த்திக் ப்ரோ, அது விக்ரம் வேதாலாம் கூட ஹிந்தில ஒரு வாட்டி எடுத்தாங்கல்ல, அது கூட நல்லா போச்சு ஆக்சுவலா. ஏன்னா அதுவும் எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஆனா தமிழ்ல வந்து எல்லாம் பார்த்துட்டாங்க. பட் வந்து ஹிந்திலயும் ஒரு வாட்டி எடுத்தாங்கல்ல. ப்ரோ அந்த ரீமேக்க வேற பாலிவுட் டைரக்டர் பண்ணா சுமாரா இருக்கு. அந்த படத்தை எடுத்த சவுத் டைரக்டர் எடுக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஷாருக்கே நல்லா இல்ல அப்படிதானே ப்ரோ, ப்ரோ இப்ப பண்ணாங்க. remake அப்ப கூட கூட பெருசா இது எல்லாம் பாத்துடுறாங்க. ஐ மீன் அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பாத்துறாங்க. இப்ப ரீமேக் பண்ணா அதுல ஒரு 10 இயர்ஸ் பேக், ஒரு 10 to 15 இயர்ஸ் பேக்னா ஓகே, ஓடி இருக்கும். இப்போ அவங்க எடுக்கிறதெல்லாம் வேஸ்ட் தான் நினைக்கிறேன். ஒரு மீம் கூட வந்தது ப்ரோ, மகாராஜாவை அடுத்து அக்ஷய்குமார் கில்லாடி ராஜான்னு எடுக்க போறாருன்னு. அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்து அதையும் காலி பண்ணி விட்டுறதா? கார்த்தி, இந்த இந்தியன் 2 வந்துட்டு அந்த 11 நிமிஷம் ட்ரிம்முக்கு அப்புறம் நல்லா பிக்கப் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. எப்படி கார்த்தி? அப்படியா? யார் சொன்னது? வைப்ராஜாவா? வலைபேச்சில சொன்னாங்க கார்த்தி ப்ரோ. வலைபேச்சிலையா? சீரியஸா சொன்னாங்க, இன்னைக்கு சொன்னாங்க. ஏன் ரொம்ப இறங்கிட்டானுங்க? அடிமட்ட அளவுக்கு இறங்கி இல்ல ப்ரோ, அலசுவன்ற அவங்க மாதிரி ஆயிட்டானுங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த கமல் வந்து கோல்டு வாட்ச் ஏதோ ப்ரெசென்ட்லாம் பண்ணார், சங்கர் ட்வீட்லாம் போட்டாங்களா, அந்த டைம்ல இருந்து அந்த படத்தை கொஞ்சம் நல்லா பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ரைட், அதுக்குன்னு இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவரா இல்லை. 12 நிமிஷம் ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சுன்றதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு லூசுத்தனமா இருக்கு. இதுவரை பேசிட்டு இருக்கானுங்களா வீடியோவை? அந்த வீடியோவை டெய்லி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கானுங்களே. இல்ல சாரி, வலைபேச்சுன்னு சொல்றதை விட அந்த அந்தணன் சொன்னாரு அவரோட தனி இதுல. இல்ல வலைபேச்சிலும் சொன்னாங்க. அது வலைபேச்சில் யூடியூப் சொன்னாங்களா? அது நான் இன்னைக்கு பார்க்கல. நான் பார்த்தது அந்தணன் சொன்னது. எப்படிங்க அவன் 12 நிமிஷம் ட்ரிம் பண்ண எப்படிங்க படம் பிக்கப் ஆகும்? என்னங்க லாஜிக்கா பேசணுங்க ஏதாவது. அதுதான் கார்த்தி எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்ல நீங்க உள்ள இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரியும்ல, அதனாலதான் கேட்டேன். தெரியும் தெரியாதுலாம் அடுத்ததுங்க. நான் சொல்றது ஏதாவது நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. மிரர திருப்புனா வண்டி ஓடுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க. அது ஒன்னொன்னு புரியலையே. நடத்துனாங்க. படம் வந்து படத்தோட சக்சஸ் என்னலாம், இன்னைக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஏதோ ஒட்டியிருந்தாங்களா, இந்தியன் 2 ஒழுங்கா ட்ரீட் பண்ணுங்க ஸ்டாஃப், அந்த மாதிரி ஏதோ அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. தடியாத்தா, நம்ம ஏதோ வேற லீக்ல இருக்கோம் போல இருக்கு. சரி ஓகே. அடுத்த படம் வரப்ப நான் பேசுறேன். இந்தியன் 3க்கு நான் டீல் பேசிடுறேன்.
ஆனா இன்னொரு ஏங்க அப்பார்ட்மெண்ட் ஆமாங்க, இந்த விஷயமும் தான் சொன்னாங்க. அவங்க ஏதோ என்ன கலெக்டர் ஆபீஸ்ல போய் வாஷ்ரூம்ல ஊட்டிட்டாங்க, அதை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு இம்பாக்ட் ஆச்சு. என்னது ஏதோ வாஷ்ரூம்ல யூடியூப் பார்க்காதீங்கன்னா இல்லைங்க, இது எப்படியோ இந்த ஏழைப்பட்ட மக்களுக்கு ஏழைப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு சீக்கிரமா ப்ராசஸ் பண்ணுங்க, அவங்களோட மனுவெல்லாம் சீக்கிரமா ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி எழுதி ஒட்டியிருந்தாங்களாம் இந்தியன். ஸோ அதனால வந்துட்டு இந்தியன் 2 இந்தியன் அப்படின்னு 2 டேக் வரும். சரி ஏதோ ஒன்று இந்தியனோ இந்தியன் 2வோ அதில் வந்து இப்படி அப்படி எழுதி ஒட்டியிருந்தாங்களாம். ஸோ அதனால வந்துட்டு இந்த படம் வந்து மக்களிடையே வந்துட்டு நல்லா ரீச் ஆயிருக்கு. ஒரு படம் வந்துட்டு ஒரு இம்பாக்ட் பண்ணதுன்னா கலெக்டர் அப்படி ஆஃபீஸ்ல இருக்க காமன் டாய்லெட்ல எழுதி ஒட்டி என்ன யாருக்குடா பிரயோஜனம்? கலெக்டர் வந்து காமன் டாய்லெட்ல போக போறாரு, அவர் ரூம்ல டாய்லெட் தனியா இருக்க போகுது. யாருக்குடா எழுதுறீங்க? யாருக்கு எழுதி ஓட்டுறீங்க? இந்த மூலம் இல்ல போடுற எனக்கு மாதிரி அதான் என்னடா புரியல லூஸ் தரமா புரியல ப்ரோ. என்னத்தையாவது பேசிக்கிட்டு. இல்ல இவங்களும் இந்த அளவுக்கு இறங்கிட்டாங்களா அப்படின்றதுதான் எனக்கு ஆச்சரியம். கடவுளே, என்னத்த சொல்றது? என்னத்த சொல்றது, இதெல்லாம் அப்படிதான் ஆச்சு. சங்கர் யோசிக்கிற சீனு. சங்கர் யோசிக்க வேண்டிய சீன்ல அவனுக்கு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. கார்த்திக் ப்ரோ, இப்போ அமரனும் வேட்டையனும் ஃபிக்ஸ் ஆயிடுனதுனால மோஸ்டா கங்குவா சோலோ ரிலீஸா தான் இருக்கும்ல ப்ரோ? பேட்டைன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு யார் சொன்னா? வேட்டையன் இன்னும் ஆகல. ஓகே, நான் மோஸ்ட்லி அவர் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் தானே ப்ரிப்பேர் பண்ணுவாரு. வேட்டைன் அக்டோபர் 10 தாங்க ஓகே சரிவாங்க இது வரைக்கும் இருக்கு. மரவெளியா அவங்க கங்குவா கூட கிளாஷா வேட்டையன்? ஆமா ப்ரோ நீங்க தானே சொன்னீங்க ரெண்டுமே அமேசான் பிரைம், ஸோ ஒன்னா வர விட மாட்டாங்க. ஆமாங்க, அதுதான் நானும் தான் சொன்னேன், இதையும் நான் தான் சொல்றேன். பாப்போம் விடுங்க, எல்லாத்துலயுமே இடைஞ்சல் இருக்குங்க. அமரன் படத்தை வந்து ரிஜன் ரிலீஸ் பண்றாங்க, ஓகேவா? அவங்க வந்து வேட்டையன் வந்துச்சுன்னா அந்த ரேட்ல வேட்டையன் வருதுன்னு தெரிஞ்சிருந்தா ராஜ்கமல் டேட் போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க கேட்டிருப்பாங்க, தீபாவளிக்கு நீங்க விடாமுயற்சி விடுறீங்களா இல்ல வேட்டையன் விடுறீங்களா, ரெண்டுமே இல்லைனா டேட் போட்டிருப்பாங்க அமரன் ராஜ்கமல்ல, ஓகேவா? அப்ப ரெண்டு படமும் வரல தீபாவளிக்கு, அதுதான் லாஜிக்கா நம்ம யோசிக்கணும். அப்போ தீபாவளி இல்லை அப்படின்னா வேட்டையன் எப்போ வருது? அக்டோபர் தான் வரணும், வேற வழி இல்லை. கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு ஏதாவது விடாமுயற்சி அப்டேட் ஏதாவது இருக்குமா ப்ரோ? அப்படிதான் சொல்றாங்க. வழக்கமா வந்து சண்டே தான் விட்டுட்டு இருந்தாங்க, இப்போ ஃப்ரைடே வருதான்னு தெரியல, பார்ப்போம். வழக்கமா இல்ல ப்ரோ, 2 சண்டே தானே வரும். அப்படி கிடையாதுங்க, 2 சண்டே இல்லை, மூணாவதா ஒரு சண்டே இருக்குமா இல்லை ஃப்ரைடே இருக்குமா அப்படின்றதுதான் கேள்வி. கார்த்திக் ப்ரோ, ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, இது இந்தியன் 3 வந்து 2 பாட்டு மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா வந்து கமல் வந்து ஏதோ சொல்றாராமே, இன்னும் ஒரு 10 நாளுக்கு டாக்கி போர்ஷன் இருக்கு, அது எடுக்கணும்ன்றாராமா. இப்போ இந்தியன் 2 ரிசல்ட்டை பார்த்துட்டு கமல் ரொம்ப அப்செட்டா இருக்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு, அந்த வலைபேஜில் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் அப்செட்டே ஆக மாட்டாருங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் போய். இல்ல ப்ரோ சின்ன திருத்தம், 24 அவரு 24 நாள். பல விஷயங்களை பார்த்தவருங்க, அவருக்கு அதெல்லாம் வந்து வருத்தப்படுறதுக்கோ அப்செட் ஆகிறதுக்கோ ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட், சரி சரின்னு அடுத்துன்னு போயிட்டே இருப்பாரு. அவர் கேரக்டர் தான், அதெல்லாம் சும்மா போய். இல்ல ஒருவேளை அவருக்கு அடுத்த படத்தோட அவரோட மார்க்கெட் அடிப்படும்ல இந்தியன் 2வால, கமலுக்கு அப்படி யோசிப்பார்ல அவரு. ஏன்னா விக்ரம்னால அவருக்கு நல்ல மார்க்கெட் ஏறி இருக்கு, ஏன்னா இந்தியன் 2வால அவர் மார்க்கெட் அவருக்கு தான் அடி உள்ளது. ப்ரோ கமலஹாசன் அப்படி யோசிக்கிற ஆளே கிடையாது ப்ரோ. ஆனா இனிமேட்டு அவங்க எப்படி ஷூட்டிங் எடுப்பாங்களா இனிமேட்டு? ஒரு தப்பா சொல்லுங்க, அவருக்கு வந்து ரொம்ப ப்ராக்டிகலாவே தெரியுங்க. இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமலாம் கிடையாதுங்க. 50 வருஷமா இருக்காரு சினிமாட, 60 வருஷமா இருக்காருன்னா ஆக்சுவலாக ஒரு ரிலீஸ்க்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படம் வந்தா என்ன ஆகும், எப்படி ரிசல்ட் இருக்குன்றதெல்லாம் கண்டிப்பா ஓரளவுக்காக கணிச்சிருப்பாரு, கணிக்காமலாம் இல்லை. அப்ப அவர் சொல்றது பார்த்தா இந்தியன் 3 நல்லா இருக்கும், ஏன்னா அவரு அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கு. இந்தியன் 2 எப்படி இருக்கோ இல்லையா ப்ரோ, அந்த கடைசி ட்ரைலர் பார்க்கும்போது சத்தியமா எனக்கு RRR வைப் வந்துச்சு ப்ரோ. இந்தியன் 2 பத்தி அது என்னவோ எனக்கு சொல்ல வரல, பட் அந்த ட்ரைலர் பார்க்கும்போது இந்தியன் 3 மேக்கிங் கொஞ்சம் RRR வந்து போச்சு. இந்த வைபர் இருந்தாருங்க, எங்க பண்ணாரு? போயிட்டாரு, ஸ்பீக்கர்ல தான் இருந்தாரு. அவர் ஏன் போயிட்டாரா? நானும் அவர்கிட்ட எதிர்பார்த்தேன். இல்ல கமலுக்கு வந்து இந்த ஸ்பிளிட் பண்ணதே பிடிக்கலையாம், இந்த 2 பார்ட்டா வரதே பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தேர்ட் பார்ட், அந்த தேர்ட் பார்ட்டும் அந்த இன்டர்வலுக்கு மேல அந்த ஃபிளாஷ்பேக் அப்படியே தேர்ட் பார்ட் வச்சிருந்தா படம் நல்லா இருந்திருக்குன்ற.
இந்த சதிலேதி படத்துல ஒரு டைலாக் வரும், கார்த்திக் ப்ரோ. பிரேக் பிடிக்கலன்னு என்னையே பிடிக்கலையா, பிரேக் பிடிச்ச என்ன பிடிக்கலன்னு கௌசால சொல்லுவாங்க. அந்த மாதிரி படையுமே பிடிக்கல, பார்ட் 2 பிடிக்கலன்னு, பார்ட் 3 பிடிக்கலன்னு. ஏன் சும்மா என்னத்தையாவது. கார்த்திக் ப்ரோ, நான் பார்ட் 3யும் பார்ட் 2 ஒன்னா எடுத்து வந்து அறுத்து தள்ளி இருக்குமா? இல்ல ப்ரோ, அந்த அதித்தியோட ட்ரோலை வந்து நான் இன்னும் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க ப்ரோ. அதான் இப்ப இன்னைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அவனுக்கு இப்போ கொஞ்சம் கூட பாவம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. வச்சு ஓட்டுன்னு ஓட்டுறாங்க. எதுக்குங்க சோசியல் மீடியால பாவம்லாம் கிடையாதுங்க, நோ மெர்சிங்க. இங்க அவ்வளவுதான், யாரா இருந்தானே. இங்க இருக்க ஆடியன்ஸ்ட வந்து பாவம் பார்த்துட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு. இல்ல இங்க ப்ரோ, இருக்க ஆடியன்ஸ் அப்படித்தானேங்க, ப்ரூட்டல் ஆடியன்ஸ் தான் இங்க இருக்காங்க. ப்ரூட்டல் மீன்ஸ் நான் தப்பா சொல்லுங்க, அவனோட மைண்ட் செட் அவ்வளவுதான். அவனுக்கு என்ன இருக்கு, அவனுக்கு ஜாலியா யாரானும். நம்ம ஒரு ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பைக் ஓட்டுவான், கீழே விழுந்துருவான். விழுந்தோன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஐயோ விழுந்துட்டான்னு கேட்கற மாட்டான். ஒரு 17-18 வயசு இருக்கும் போது அப்படின்னு பார்த்து அவனை சிரிப்பான் இல்லையா, அப்படி ஆடியன்ஸ் தான் இங்க இருக்காங்க. அது மேபி மெச்சூரிட்டி கம்மியா இருக்கலாம். கம்மின்னா எதுவுமே நெகட்டிவா இருக்காது. அவனை பொறுத்த வரைக்கும் ஜாலி, அவ்வளவுதான், எல்லாமே ஜாலி. நீ பைக்ல போய் விழுந்தாலும் ஜாலி, உனக்கு லவ் ஃபெயிலியர் ஆனாலும் ஜாலி அவனுக்கு. ஐயோ லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவன் ஃபீல் பண்ணோன்னே, நான் மச்சான் ஆள் விட்டு போயிடுச்சு அவனை, அவ்வளவுதான். ஆனா அவனுக்கு வந்து ஐயோ ஆள் விட்டு போயிடுச்சுன்னு நெஞ்சு வெடிச்சு போச்சு, இதயம் துடிக்க நின்றுச்சுன்னு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். விட்றா மச்சான், விட்டு போனேன்டா அப்படின்றதுதான். ஸோ இப்படியான மைண்ட் செட்டு மட்டும் தான் இங்க இருக்கு சோஷியல் மீடியால. இங்க இவன் இறக்கம் பரிதாபம் இதெல்லாம் பேசக்கூடாதுங்க. இவன் ஜாலி, அவ்வளவுதான், எல்லாத்தையுமே ஜாலி தாங்க பார்ப்பான். அவன் இந்தியன் தாத்தாவை ஜாலியாக தாங்க பார்ப்பான், இந்தியன் தாத்தாவை ஜாலியாக பார்ப்பான், மோடி ஜாலியாக தான் பார்ப்பான், ஸ்டாலின் ஜாலியாக தான் பார்ப்பான். அவன்கிட்ட போய் நீங்க வந்து நீங்க வந்து இப்படி ஏன் பேசுறீங்க, டேய் நான் அப்படித்தான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி தான் இவன் ஆளு. பிரசாந்த் ப்ரோ இவன்கிட்ட போய் உட்காந்து ஏன் பேசுறீங்கன்னா அவன் அப்படித்தான்டா பேசுவான். இல்ல பிரசாந்த் ப்ரோ வந்துட்டாரு. நேத்து அவர் தான் பாடினாரு போல இருக்கு. அதித்தி மாதிரி பாடினீங்களா பிரசாந்த் ப்ரோ நேத்து? ஓரம 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 இதழில் காரமோ ஈரமோ கூல் ஹனி கூல் ஹனி கூல் ஹனி இதழில் குடிப்பேன் கூல் ஹனி. அவனுக்கு அனிருத்துக்கு ஒரு க்ளோஸ் அப் வைக்கிறானுங்க, சங்கருக்கு ஒரு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க. அனிருத்தால சிரிக்க மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம ஒரு ரியாக்ஷன் அனிருத் கொடுத்துட்டு இருக்காரு. இதாங்க சோசியல் மீடியா. இங்க பாத்தீங்களா, இந்த வன்மம் தாங்க சோசியல் மீடியா ஒரு ஸ்பெஷல் ஐட்டமே இருந்தாங்க. அப்படியே அந்த வன்மை பாத்தீங்கன்னா அப்படியே கலப்பட இல்லாத வன்மைங்க, அது பியூரா இருக்கும். யாரா இருக்கட்டும் எதா இருக்கட்டும், அது பிரச்சனையே கிடையாது. இங்க வந்துட்டு நீ அறிவு இருக்கா உனக்கு, நீ இந்த படத்தை ஏன் பேசுறான், டே நீ அப்படிதான் பேசிட்டு இருப்போம். எல்லாருமே அப்படிதான், இவனையும் அவனையும் போடா வாடா கோத்தாங்க மறந்து பேசிட்டு இருக்கோம் நாங்க. அப்புறம் நீ என்னடா நடுவில் வளர்த்துக்கிட்டு நீ என்ன பேசுற முன்னாடி, நான் எல்லாம் என் ஃப்ரெண்டையே அப்படிதான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இங்க இருக்கோம் நாங்க. ரொம்ப இந்த மனசுக்கு எடுத்துட்டு ரொம்ப இந்த நெய் ரொம்ப சாப்பிட்றானுங்களே, அவனுங்களாம் இங்க வரக்கூடாது. சிவனேன்னு வீட்டுல தலகாணி போட்டு குப்புறப்படுங்க. சோசியல் மீடியானா இப்போ நம்ம இருக்கிறான், டே பாண்டா குண்டா பிச்சைக்கார நாயே அப்படிங்கிறானுங்க ஒரு நாள். அப்புறம் அடுத்த நாள் பிரதர் எப்படி இருக்கீங்க பிரதர், அந்த ரிவ்யூ அட்டகாசமா இருந்தது அப்படிங்குவானுங்க. ரெண்டுமே ஒருத்தன் தான். முந்தின நாள் நைட் இப்படி பேசியிருப்பான், அடுத்த நாள் இப்படி பேசிட்டு இருப்பான். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆனா போடா அப்படின்ட்டு போக வேண்டியதான். அவன் சொல்றதுனால அவன் கீழே ஆயிர போறது இல்லை, அவன் பாராட்டுறதுனால மேலையும் போக போறது இல்லை. சோசியல் மீடியா இல்ல அந்த எக்ஸ்பிரஷன் அப்போ கடுப்பானா அன்ஃபில்டர்டா அடிப்பான். அது வரும் ஓத்தா உமான்னா அது ஒரு மாதிரி சும்மா சரளமா அடிக்கும் சும்மா. இல்ல பிரசாந்த் ப்ரோ, இல்ல அவங்க நினைச்சிருந்தா லிப் வாய் அசைச்சு எல்லாரும் சொல்ற மாதிரி வாய் அசைச்சு போயிடலாமே. இல்லங்க தப்பு சொல்ல மாட்டேங்க. ஏங்க இப்ப என்ன, நாம சங்கர் பையனா இருந்தா பொண்ணா இருந்தா என்ன பண்ணுவோம் மயிறு, நாம அதைத்தான் பண்ணுவோம். தகப்பா ஸ்டேஜ தாயா அப்படின்ட்டு போயிட்டு போடுறா ஒரு குத்த அப்படின்ட்டு போட்டு 4 பாட்டு பாடி எல்லாம் கமல் சார்லாம் உட்காந்து வெறுப்பாகட்டு அப்படின்னு வந்து உட்காந்து 4 பாட்டை பாடுறா அப்படின்ட்டு அதைத்தாயா நாம பண்ணுவான். நாம் பூரா ஒழுக்க சீலனுங்க. என்ன சங்கர் பையனா இருந்தா பொண்ணா இருந்தா வந்து ஐயோ அப்பா உங்க மானம்தான் முக்கியம்ப்பா அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி பேக் ஸ்டேஜ்ல உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனுக்கு என்னங்க மானா அந்த படத்துக்கு அந்த பாட்டு பரவாயில்லைங்க. இல்ல நான் அதான் சொல்றேங்க, ஆட்டோ டியூன் போட்டிருந்தா அதித்தி சங்கர் பயங்கரமா தெரிஞ்சிருக்கும். அது இல்லாம ஒரு தில்லா அந்த பொண்ணு பாடி இருக்கு, தப்போ ரைட்டோ
அது 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 வந்து உட்காந்து வந்து என்னன்னா பேட்டர் அது பேட்டர் என்ன ஆஃப் இல்ல அதுதான் அது ரொம்ப டஃப்புங்க. இன்னொன்னு அந்த பாட்டே ரொம்ப டஃப்பான பாட்டு. சாய்ஸே தப்பு. அது அது அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் மாதிரி அந்த ஒரு வாய்ஸ் வேணும். ஆண்ட்ரியா பாட்டுங்க அது. ப்ரோ ப்ரோ ஆண்ட்ரியா நினைக்கிறேன். ப்ரோ நீங்க ஸ்ருதிஹாசன் சொன்னீங்க. ஆண்ட்ரியா ஃபர்ஸ்ட் பாட்டுங்க. ஆண்ட்ரியாவோட ஃபர்ஸ்ட் பாட்டுங்க அது. ஃபர்ஸ்ட் பாட்டு அதுதான் இல்ல அதான் சொல்றேன் கார்த்தி. இப்ப அவங்க எல்லாம் ஆண்ட்ரியா இவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ். அந்த வாய்ஸ் கண்ட்ரோலு பிரெத் கண்ட்ரோலு அதெல்லாம் 10 வருஷம் 20 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பார்ட் டைம் சிங்கர். அப்பப்ப ஏதோ ஒரு பாட்டு பாடுறாங்க அதித்தி சங்கர். ஸோ ஃபுல் டைமா அது ப்ராக்டிஸ் பண்றது கிடையாது அவங்க. அப்படிங்கிறப்போ அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் வந்து அது கண்டிப்பாக அது கொஞ்சம் இடறதான் செய்யும். அழகாக ஆட்டோ டியூனை போட்டுட்டு இருக்கலாம். பின்னாடி வந்து அந்த ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் மாதிரி ஒன்று கூடயே வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மானை தேனே பொன்மானை வாய்ஸ் ஒன்று வரும். அதை போட்டு விட்டுருந்தாங்கன்னா வேலை முடிஞ்சு போயிருக்கும். ஸோ அது இல்லாதங்காட்டிக்கு அது அப்படி தெரியுது. அது மாதிரி நம்மளுதான் எல்லாத்தையுமே எடுத்துடுறானுங்களா அங்கேயே அப்பவே வீடியோ. முதல்ல சன் டிவியில் செல்ஃபோன் இருக்காது. அப்போ நல்லா இல்லைனா கூட எடிட் பண்ணி கொஞ்சம் எல்லாம் சேர்த்து கீத்தி ஃபைனல் வெர்ஷன் நல்லா வரும். இப்போ அப்படிலாம் கிடையாது. நடக்கிறப்ப 10 நிமிஷத்துல வந்துடுது எங்கள் வீடியோ வந்துடுதுல்ல. ஸோ அது என்னங்க அது ஒன்றும் பெரிய கொலை குத்தம் இல்லையா. ட்ரை பண்ணாங்க அது ஓகே. அது வந்து ஒரு ஆவரேஜாக போயிடுச்சு. அவ்வளோதான். இல்ல எல்லாருமே ஸ்பீடி ஆக முடியுமா? அதிர்ச்சி சங்கர்னு ட்ரோல் பண்றாங்க ஜி. சங்கரை ட்ரோல் பண்றாங்க. ஆமா இவனுக்கு பூரா உன்னி கிருஷ்ணனுங்க. எங்க இவனுங்களை பாட சொல்லு. டேய் தப்போ ரைட்டோ நாங்க பாடுறேங்க. எங்க இவனுங்களை பாட சொல்லு பாப்போம். என்ன எப்படித்தான் பாடிடுவானுன்னு பாப்போம். அடடா அதித்தி சங்கர் அந்த ஸ்வரம் சரியில்லை. பல்லவி சரியில்லை. சரணம் இன்னும் கொஞ்சம் நீட்டமா இருந்திருக்கும் அப்படின்னு. நான் இங்க வா நாளே ஹலோ நேத்து ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. நேத்து சொன்னது நீங்க தான். வேற யாரோ சொன்னாங்களா? என்னது அது சும்மா ஒரு கேஷுவல் கலாயா. அதுக்குன்னு டசன் மீன் அவங்கள வந்து நம்ம வெறும் இது என்ன கேஷுவல் கலாய் நீங்க நேத்து பண்ணிட்டு நீங்க வந்து யாரை கலாச்சி பண்ணி நீங்க பேசிட்டு பாத்தீங்களா? இல்லையா நான் அதான் சொல்றேன் நானு. அதாவது ஏதோ வன்மமா அவங்க வந்து பாடினது அப்படிலாம் இல்லையா. எல்லாரும் சொல்ற மாதிரி அது ஒரு மாதிரி ரவுஸா இருந்தது. அது சொல்றோம். பட் அதுக்காண்டி வந்து அவங்க அப்படியே மோசம் ஏதோ பயங்கரமா ஏதோ கொலை குத்தம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவே கலாச்சிருப்பாரு. நான் தாங்க சொல்றேன். உண்மையிலேயே சோசியல் மீடியால யாருக்கும் யார் மேலேயும் வன்மை கிடையாது. எல்லாமே ஜாலியா வரலாம். எல்லாருமே அப்படித்தாங்க பேசிட்டு இருப்பாரு. நீ ஹரிஜெயராஜ் ஹிட்ஸ் பாடுறப்போ எங்கேயாவது யாருக்குமே சொல்லாம ஓடி போயிடலாம் போல இருந்தது அப்படின்னு அவரே காமிச்சிருப்பாரு சங்கர் சார். இங்க வேற உனக்குன்னே ஒருத்தர் காம்பார் ஒருத்தர் மீன் அப்படின்னு பார்த்து இல்லை சிரிச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். அதோட அவ்வளவுதான். தட்டி விட்டு போகணும் அடுத்ததுக்கு. அதை விட்டுக்கிட்டு உக்காந்து இவனு இந்த வன்மை இந்த ஃபேக் ஐடியில் உட்காந்து குழாவை போட்டு உஷு 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 உஷுங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்றது. பாண்டா அப்படி இருந்தாங்க அது சோசியல் மீடியா. அப்படி இல்லையா ஜென்ரலா சொல்றேன் நான். இப்போ நம்ம பசங்க இருக்கானு ஜென்ரலா ஏதாவது பேசினா டே குண்டா வேற வேலை மாதிரி இல்லையாடா அப்படின்ட்டு ஒரு ரிப்ளை போட்டு போயிடுவான். அப்புறம் அது 4 நாளுக்கு அப்புறம் அப்படி யாருமே இல்ல. பிரசாந்த் ப்ரோ நீங்க சொன்னதை பார்த்து அறிவிக்கணும் திறந்துருச்சு. என்ன ப்ரோ டெய்லி சூப்பரா பேசுறீங்க. எப்படியே பேசிட்டு இருந்தா உங்களுக்கு போர் அடிக்கும்ல. இல்ல இவங்களுக்கு திட்டுறதுக்காக உங்களுக்கு டைம் வேணும்ல. சொல்றேன் நான். அவனுக்கு இந்த 5% சைக்கோ என்னன்னா இந்த குத்த வச்சுக்கு வந்து பீடி குடிச்சிட்டே வந்து பாத்தீங்கன்னா எப்ப எதை போடுவான் அப்படின்னு பாட்டு ஓத்தாடே உனக்கெல்லாம் அப்படிதான்டா வேணும் அப்படின்ட்டு வந்து ஒவ்வொரு ட்வீட்டுக்கு வந்து பின்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குண்டியில சிரிச்சுட்டு இருக்கானுங்க பாரு. அவனுல பார்த்தா காண்டா ஏடா அவர் வேலை மீறே இல்லையாடா அப்படின்ட்டு. சரி சிரிச்சுக்கு எனக்கு என்ன இப்போ ஏதோ ஒரு மானிட்டைசேஷன் ஆகுது ரிப்ளை எல்லாம் போட்டால் கொஞ்சம் ரெவன்யூ வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை மீறே இல்லையா. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போடுறதுக்கெல்லாம் ரிப்ளை வந்து அப்படிங்கிறது. பாத்தியா பாட்டா மாட்டிக்கிட்ட பாத்தியா அப்படிங்கிறது. அவனுக்கு பார்த்தா தான் கொஞ்சம் காண்டா. ப்ரோ அது ஃபேக் ஐடிஸ் தானே மோஸ்ட்லி. ஃபேக் ஐடினா அவனுக்கு என்ன கீழே கிரிமணி இருக்காதா ஃபேக் ஐடிகளுக்கெல்லாம்? எல்லாம் மனுஷன் தானே. நாய்க எல்லாம் 7 ஐடி வச்சுக்கிறது. பொம்பளை ஐடி ஒன்று வச்சுக்கிட்டு இவனுக்கு என்ன காசின்னு தெரியாது. என்ன நான் பொம்பளை ஐடி வச்சுட்டு 4 ஆம்பளை கூப்பிட்டு அது ஒரு சேட் பண்ணிட்டு ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்கிறது. அதாவது பல பர்சனாலிட்டியா சுத்திட்டு இருக்கிறது ட்விட்டர்லயே. 5 ஐடியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. சூடான சிந்துவா ஏதோ ஒன்று சொல்லுவீங்கல்ல ஒரு ஐடி. அதெல்லாம் நிறைய இருக்கானுங்க ப்ரோ. நல்லா இருக்கானுங்க நிறைய இருக்கானுங்க. அவங்கெல்லாம் இல்லைன்னா எப்படி ப்ரோ வாழ்க்கையை ஓட்டுறது? நம்ம அவங்கெல்லாம் இல்லைன்னா எப்படி வாழ்க்கை ஓட்டுறது? நம்ம உங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லவ் யூ அப்படிங்குவானுங்க. டே இதெல்லாம் யாகு காலத்திலேயே நாங்க பாத்துட்டோம்டா அப்படின்ட்டு.
அதனால இது ஹலோ இருக்கு, பிரசாந்த். அது ஃபேக் ஐடி. அப்பப்போ வேணாவது ஒருத்தர் வருவானுங்க, வந்து உட்காந்து இது பண்ணுவானுங்க. நீங்க அந்த மாதிரி இது யார்ட்டையும் இந்த ஏமாந்துருக்கீங்களா? டார்ச்சர் ஃபர்ஸ்ட் ஒன்று வரும். இந்த சப்ஸ்கிரைபர், நான் உங்க கேக்குதா? சப்ஸ்கிரைபரா இருக்கிறேன், எனக்கு 250 ரூபா தாங்க அப்படிங்குவான். நான் ஏன்னா பேசுறது அவருக்கு சப்ஸ்கிரைபரா கேட்கல இருக்கேன்னு போல. 250 ரூபா தர முடியுமாடா? என்னடா அவருக்கு டேய். கேட்கல போல இருக்கு. இருங்க வெளில போயிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிப்பானுங்க, 10,000 ரூபாயில இருந்து ஆரம்பிப்பானுங்க, கடைசிக்கு ஒரு பெட்ரோல் போடுறதுக்காக 300 ரூபா தாங்க அப்படிங்குவானுங்க. ஏன்டா இப்படி தான் இருப்பீங்களாடா அப்படின்ட்டு. அப்புறம் போடலைன்னா அப்புறம் இங்க பப்ளிக்ல வந்து திட்டுறது, ஒருத்தாங்க அம்மான்னு வந்து திட்டுறது, என்ன பேரு இவனா அது அவனா இவனான்னு திட்டுறது இருக்கிறது. ஆனா இதெல்லாம் ஃபன்னுங்கண்ணா. திரும்பி பார்த்தா இந்த 15 வருஷம் ஃபன் பண்ணியிருக்கிறோம் சீரியஸா. ஒரு மாதிரி 2010 அந்த சீசன்லாம் வேறங்க. அதெல்லாம் 14 15லாம் விஜய் அஜித் அவங்க எல்லாம் அந்த பீக் இருக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டி கலவரமா இருக்கும். பார்த்தீங்கன்னா கொட்டத்துல சண்டை போட்டுக்குவானுங்க, போது டம்மால் டிமில்னு கத்தி எடுத்து மாறி மாறி பார்த்தீங்கன்னா இந்த இந்த என்ன படம், அந்த வட சென்னை இன்டர்வல் மாதிரி தான் இருக்கும். சரக்கு புறக்குன்னு சாமியானக்குள்ள வந்து சொருகிக்குவானுங்க. நாம ப்ரோ அதுவும் கேக்குதா? கேக்குதா? இல்ல இப்போ நீங்க சூடான சிந்துனா இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க. சோசியல் மீடியால வந்து நீங்க பெருசா வந்து எல்லாரும் இப்படிதான் எவ்வளவு கண்டுபிடிச்சிருப்போம். பேசாதீங்க, ஆரம்ப நான் சொல்லிட்டு பேச கேட்கறா இல்லையா ஆரம்ப உங்களுக்கு? ஆரம்ப காலகட்டத்துல நிறைய இடத்துல வந்து சூடான சிந்துல பார்த்திருப்பீங்களா? அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கும்ல? அது நிறைய இருக்கு கார்த்தி, அதெல்லாம் நிறைய இருக்கு. அப்போ உண்மையிலேயே ஒரு பொண்ணு நினைச்சு பேசியிருப்பீங்களா? 3 வருஷம் எல்லாம் பேசியிருக்கேன். 3 வருஷம் எல்லாம் பேசியிருக்கேன். ஒரு பையன்ட்டியா பொண்ணு நினைச்சா? ஆமாமா 3 வருஷம். 3 வருஷம் நீங்க பேசுனீங்க? தெரியல, அவன் பாட்டெல்லாம் அனுப்புவான், இந்த பாட்டை கேளுங்க, கேட்டீங்கன்னா என் ஞாபகம் வரும் அப்படின்ட்டு. நீங்க நினைச்சு பேசுனீங்க 3 வருஷம்? அவன் ஜேட்லயே தான் பேசிட்டு இருப்பான். எங்க பேசுறான், வாயில பேசியிருந்தா கண்டுபிடிச்சிருப்பேன். கேம் ஆன் பண்ண சொல்ல அது கரெக்ட்டுங்க. நீங்க உண்மையிலே பொண்ணு நினைச்சு கேம் ஆன் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா பிட்டு பிட்டா தெரிய கர்மம். ப்ரௌசிங் சென்டர் போய் உட்காந்துட்டு அந்த கேமராவோட இருக்கிறதுக்கு 5 ரூபா எச்சா என்னமோ அதை காட்டி அந்த கருமத்தை வந்து நான் இல்லைங்க. அவனுமே 3 வருஷம் கிட்ட டிராவல் பண்ணிருக்கானே. அதெல்லாம் பண்ணிருக்கானுங்க. அதெல்லாம் நீ வேற, அதெல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு அதெல்லாம் 2G காலங்க. இந்த வீடியோ கால் இதெல்லாம் ஒர்க் ஆகாது. அதுதாங்க சொல்றாரு. இல்ல ஒர்க் ஆகும், கம்ப்யூட்டர்ல ஒர்க் ஆகும். 2003 சம்திங் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அதாவது எப்படி ப்ரோ, மானே தேனேன்னு பொன்மானேன்னு போகுமா இல்ல வேற மாதிரி போயிட்டு? அவன் என்னது இது ஜெர்மனில இருக்கிறேன்னு சொன்னான். ஹனிமூன் ரீச்சுக்கு போயிருவீங்களா? எப்படி இரியா சொல்ல முடியா, நீ நடுவுல வந்துட்டு ஹனிமூனுக்கு ஏன் இப்ப வர? நீங்க சரி சொல்லுங்க. ஏதோ ஒரு எச்சப்பாடு இது இந்த ஓடிபி அனுப்பிச்சுட்டு, டேய் இதெல்லாம் பழைய டெக்னிக்டா, டேய் நம்பியார் காலத்து டெக்னிக்டா. ஓடிபி போஸ்ட் ஓடிபி என்னென்னமோ ஓடிபி இன்னும் அதை பண்ணிட்டு கிடக்க. அது பாரு அனுப்பிச்சுக்கிறான் பாருங்க மூதேவி. இல்ல பிரசாந்த் அதை அனுப்பிச்சு பெரிய ஹேக்கர்னு ஃபீலிங் வேற இந்த நாய்களுக்கு. எந்த மொழ நாய்டா அது? ஏண்டா இல்ல பிரசாந்த் ப்ரோ, ஆனா அந்த யாஹூ சாட்ல கூட ஃபாரின் பொண்ணுங்களோட தான் பேசியிருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி நான் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி யாருமே மாட்டலையா? அதாவது வெளிநாட்டுல இருந்து பிலிப்பைன்ஸ் கூகுள் பேல ஒரு எவனாவது ரோட்ல வரவனு கூட மாட்டுவாங்க. நமக்கு எப்படி மாட்டு? ஜென்மத்துக்கு மாட்டாது. நம்ம மூஞ்சியுமே அந்த எல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து அப்படி ஒரு அருமையான ஸ்ட்ரக்சர். அதுக்கு வந்து எந்த ஜென்மத்திலையும் பொண்ணுங்கிற பக்கத்துல சாயல் கூட மாட்டாதான் இருக்குது. ஜெர்மனின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தா ரொம்ப நாள். நான் ஜெர்மனிக்கு பாஸ்போர்ட்லாம் எப்படி எடுக்கிறது, விசா எப்படி எடுக்கிறது, ஐயோ அங்க போய் செட்டில் ஆகணுமே. ஒரு பாயிண்ட்ல ஜெர்மன் கோர்ஸ் குட் அண்ட் மார்னிங் குட் அண்ட் டாக் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் படிக்கிறது. இப்படிதான் போய் ஜெர்மனியில் செட்டில் ஆகிறோம் அப்படின்னு திடீர்னு போய் எல்லாம் கிளீன் ஷேவ் பண்ணி நீட்டா மீசி ஈஸியில கட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பேருங்க அது என்னவோயா, அது என்ன பேரியா, அவன் பேர் ஒரிஜினல் பேர் வேற. பேர் என்ன பேர் ஒழுங்க? நிவேதா. நிவேதா கடைசியா எப்படி நிவேதா கிருஷ்ணன். எப்படி கண்டுபிடிச்சான்? எப்படி கண்டுபிடிச்சீங்க? எங்க லாக்கானா உங்ககிட்ட? இல்லையா 3 வருஷம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துரு அப்படின்னு. நான் பாஸ்போர்ட்டே எடுக்க முடியல. அது ஒரு மொடை, ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு அப்படி எடுக்கவே இல்லை. அப்புறம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் ஒரு நாள் சரி ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நான் இந்தியாவுக்கு வர போகிறேன் ஆகுன்னா. அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு அப்புறம் நம்பர் கேட்டான், நம்பர் தந்தேன். அப்போ கூப்பிட்டு ஒரு 11 மணி இருக்கு, கூப்பிட்டு ஒருத்த வந்து அரே அவன் தெலுங்கு போல இத்தனைக்கும். இதுல மீட்டர் பார்த்துக்க, அந்த நாய் தெலுங்கு.
அவன் பார்த்தீங்கன்னா அரே தொங்கா என்னமோ சொல்லிட்டு சிரின்னு சிரிச்சானுங்க எல்லாம். ஒரு 3 பேர் சேர்ந்து சிரின்னு சிரிச்சானுங்க. என்னடா சிரின்னு சிரிக்கிறானுங்க யாரா அவனுங்க அப்படின்ட்டு. அப்புறம் சொல்றானுங்க இந்த பாட்டு நல்லா இருக்கா ங்கிறானுங்க. கால ஓலி அப்புறம் தான் தெரிஞ்சது. கம்ப்ளீட் ஏமாத்திருக்கானு 3 வருஷம். அதுக்காண்டி ப்ரௌசிங் சென்டர்ல எத்தனை 20 ரூபா போயிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க? போறது 20 ரூபாய்க்கு உட்கார்றது. அது சொல்லி விட்டுருவாரு அவரு. இந்த 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 இதுல பிட்டுப்பட தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பிட் போடப்படும் அப்படின்னு போடுவானுங்க. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது படம் ஓடிட்டு இருக்கும். என்ன படம் ஓடிட்டு இருக்கிறப்ப ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவான், ஒரு சீட்ல எழுதுவான், என்ன நாளை 11 மணிக்கு பிட் போடப்படும் அப்படின்னு எழுதி டக்குன்னு அப்படி காட்டுவான். அப்படியே டக்குன்னு அது பிடிச்சிடணும். சரவணன் ஒருத்தன் இருக்கிறான் நம்ம கிளாஸ்மேட், கரெக்டாக சொல்லிடுவோம். யோ டேய் பிட்டு போடுறாங்களாப்பா, நான் நாளைக்கு 11 மணிக்கு மறக்காம போயிடணும்டா. மணிஷ் தேட்டரு அதுக்கு மேக்ஸ் எக்ஸாம்னா அதுக்கு முன்னாடி கம்பல்சரியாக மணிஷ் தேட்டர் போயிடுவானுங்க. ஏன்னா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எப்படி இருந்தாலும் ஃபெயில் ஆக போகிறது. சரி முந்தின நாள் ஒரு மேட்ரு படமாவது பார்ப்பன்ட்டு போயிடுறது. அந்த மாதிரி இந்த இவன் எப்படின்னா 11 மணிக்கு வந்து சேட் பண்றது அப்படின்றது நாம எல்லாம் பவுசிங் சென்டர் சொல்லி இல்ல அது எப்படி பெரிய ஸ்கிரீன்ல அந்த மாதிரி நம்ம போன்ல கீழ ஏதாவது இந்த லேப்டாப்ல அந்த மாதிரி பாக்குறதா, இந்த பெரிய ஸ்கிரீன்ல எப்படி இருக்கும் இது விஷுவலா? பிட்டா யோ அதெல்லாம் பழைய பிட்டியா புறாத மாவாரிக்க மாதிரி அது ஒரு பியானோ வச்சிருக்கானுங்க, அதுக்குன்னே வச்சிருப்பானுங்க. அந்த அந்த மெல்லிசை வந்து என்ன இந்த இது வரைக்கும் நான் வாழ்க்கையிலே கேட்டது இல்லையா. அது எவனாவது ஒருத்தர் ரீக்ரியேட் பண்ணுண்டா, அது ஒரு மாதிரி பண்ணுவானுங்க அவனுங்க. ஏதோ மூட்லயே என்ன ஒரு கையிலேயே வாசிச்சானுங்களா எப்படின்னு தெரியாது. அது என்ன பண்ணானுங்களே தெரியாது. அது ஒரு மாதிரி மியூசிக் ஒன்று வரியா பிட்டுனா எப்படின்னா நீ நல்லா தெரிஞ்சுக்க. மெயின் ஸ்ட்ரீம் பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சிங்கிளெக்ஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படி தடவல் இதெல்லாம் இருக்கும். அது திடீர்னு வரும் பார்த்துக்க, மழை பெஞ்ச மாதிரி இருக்கும் பூரா. என்ன அதுக்கு தான் எல்லாம் ஆர்வமாக உட்காந்துருப்பானுங்கலாம். திடீர்னு வரும் ஒரு 1/4 மணி நேரம் சம்பந்தமே இல்லாமல். ஆனால் நான்லாம் பெரிய பெரிய ப்ரொடியூசர்லாம் இருந்தானுங்க. நான் எனக்கு இப்போ வரைக்கும் சில பேர்த்துலாம் தெரியும் பார்த்தீங்கன்னா, சார் பிஸ்னஸே வந்துங்க இந்த மொபைல் ஃபோன் வந்ததுலேருந்து நம்ம பிஸ்னஸே வந்து இதாயிடுச்சுங்க. ப்ரொடக்ஷன்லாம் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸை மூட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. ப்ரொடக்ஷன் ஹவுஸை யார் நம்ம பெரிய ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டா அப்படின்னு பார்த்தா என்னன்னா 2 லட்ச ரூபா எடுத்துக்கிறது, எடுத்துட்டு கொடைக்கானல் போகிறது, இங்கேருந்து ஃபிகரோடயே போகிறது, மேலே போயிட்டு சகலமும் பண்ணிக்கிறது ஃபிகருக்கு கூட பண்ணிட்டு பேக்கேஜாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஷூட்டிங்கும் பண்ணிடுறது. ஷூட்டிங்கும் பண்ணிட்டு ஒரு 2-3 லட்சம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜாக முடிச்சுட்டு வந்து அளவா 4 தியேட்டர்ல ரிலீஸ், சீக்ரெட் ரிலீஸ். எவன்டா டேய் யாரா வந்து கோட் அனுப்பிச்சு முன்னாடி பாத்துருக்கேன். இந்த ரீல் சுத்துவாங்கல்ல, ஆமா அந்த ரீல் சுத்துவாங்கல்ல, அந்த ரீல் சுத்துற மிஷின் ஒண்ணு இருக்கும். ஒரு ஆள் வந்து உட்காந்துட்டு இந்த சினிமா நாள்ல சேலத்துல இருக்கும் போது ரீல் சுத்திட்டே இருப்பான். டக்குன்னு நடுவில் வெட்டுவான். வெட்டிட்டு பக்கத்துல ஒரு ரீலை வந்து எடுத்து ஜாயின் பண்ணி ஒட்டிட்டு கொஞ்சம் சுத்திட்டு திரும்ப வந்து அந்த ரீலை விட்டுட்டு திரும்ப அந்த பல ரீலை சுத்துவான். ஐயோ என்னையா அதுன்னு, இல்ல தம்பி ரீலை வந்து இது பண்ற அப்படிமா. அப்ப தெரியலங்க எனக்கு. சரி ஓகே என்னமோ ரீலை சரி பண்றானுங்க போல இருக்கு. அப்பதான் அதுக்கப்புறம் கேட்டதான் சொல்றாங்க, ஐயோ அவங்க நடுவில் பிட்டுன்னு பேர் எப்படி வந்துச்சுன்னா இதுதாங்க பிட்டு. ஆக்சுவலா நடுவில் ஒரு பிட்டை சேர்த்துறது தான். ஒரு படம் ஓடிட்டே இருக்கும், டக்குன்னு கட் பண்ணி ஒரு பிட்டு நடுவில் சேர்த்து பிட்டுன்ற பேரு ஏன் வந்துச்சுன்னா அதுதான் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். படம் ஓடிட்டே இருக்கு இல்லையா, அந்த ரீல்ல ஒரு பிட்டை கட் பண்ணி நடுவில் வந்து ஒரு எக்ஸ் வீடியோவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி இதுதான் பிட்டு. இந்த அதனாலதான் பிட்டுன்னு பேரே வந்துச்சு. அதுதான் உண்மை. அது நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாம் பீடி குடிச்சிட்டு பாத்தீங்கன்னா பெஞ்ச் ஆட்டிட்டு இருப்பானுங்க. கரெக்டா விட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கட்டமுட்டாங்க பெஞ்ச் பூரா. அப்பனா ஆபரேட்டர் எடிட்டரா? என்னது அவனு எல்லாருமே எடிட்டர். ஆமாமா இல்ல ஆபரேட்டர் இல்லைங்க, அது இங்க இருந்து கொடுக்கும் போது அப்படிதான் கொடுத்துப்பாங்க. நான் பாத்திருக்கேன் அந்த பிட் அந்த ரீல் எல்லாம் வந்து எடிட் பண்றது நான் பாத்திருக்கேன். ரீல் அப்படியே வந்து ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். அந்த காந்தி எப்படி அந்த கைத்தறி சுத்துவாரு அந்த மாதிரி உட்காந்து சுத்திட்டே இருப்பானுங்க. நடுவுல திடீர்னு ஒரு இதை வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நடுவுல ஒரு இதை நடுவுல ஒட்ட வச்சுட்டு அது பண்ணுவானுங்க. எல்லாமே ஆபரேட்டர் தான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கலன்னா படத்துல வெட்டி வீசிடுவானுங்க. இது ஒரு சீனாடா அது அப்படின்னு வெட்டி வீசிடுவானுங்க. படம் ஓடிட்டே இருக்கும், திடீர்னு கட்டு, அதுக்கப்புறம் அது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப கட்டு, திரும்ப படத்துக்கு வந்துடும். அந்த மாதிரிதான். நீ திடீர்னு வரும் பாத்துக்க, நீங்க திடீர்னு பேக்ரவுண்ட்ல நின்று அப்படியே வந்து போயிட்டு இருக்கோம். நம்மளால அப்படியே வெறியா ஓட்டுப்பானுங்க எல்லாரும்.
நாங்களாம் ஒரு நாள் வெளியே உட்காந்துருக்கிறப்போ கெமிஸ்ட்ரி மாஸ்டர் முன்னாடி பிடிச்சிட்டோம். கரெக்டா முன்னாடி இது ஏன் பிட்டுன்னு பேர் வந்ததுன்னா இதுதான் ரீசன். அவ்வளவுதான். நான் ஒருத்தர் வந்து அங்க எங்க ஊர்ல ஒருத்தர் சொல்லுவேன், பிட்டு நாராயணன் பிட்டு நாராயணன் சொல்லுவாங்களே, ஏன் அவர் பிட்டு நாராயணன் பிட்டு படம் போட்டு அவரு பேரு அப்படிதான் கிண்டலா வச்சிருப்பாங்க. ஆமா, ஏன் அவரு எனக்கு தெரியாதுல்ல. அப்புறம் சொல்ற ஒருத்தட்ட கேட்பேன், சுகுமார்னு ஒருத்தர், ஏன் அவரு சொல்றீங்க, பிட்டு படம் ஓடிட்டு இருந்தப்ப அப்படியா, ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இது பிட்டு படம் என்ன, இந்த ரீல் இருக்குல்ல, அவரு சொல்ல ரீல் இருக்குல்ல, இது இருக்க சுத்திட்டே இருக்காங்களே, வெட்டி நடுவில் ஒரு பிட்டை சுத்துறானுங்களா, இதுதான். அதுக்கப்புறம் அந்த பிட்டை கொண்டு போய் தட்டுல போறானுங்களே, இது பேர் தான் பிட்டு. இதனாலதான் பிட்டு படம் ஓட்டுறதுன்னு சொல்றாங்கல்ல, இதுதான் அப்படின்னு ஒரு அப்படிதான் சொல்லி ஆனா எந்த ஷோல வருதுன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க? அது செலக்டடா ஒரு தேட்டர் வச்சிருப்பாங்க. செலக்டடா ஒரு தேட்டர் வச்சிருப்பாங்க. அப்போ இப்ப இல்ல, முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்கு போறமா ஒரு தேட்டர் செலக்டடா மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த தேட்டர்ல வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து இந்த கன்னித்தீவி மோகினி அந்த மாதிரிலாம் ஒரு போஸ்டர் கிட்ட ஒட்டி, ஒரு மாதிரி அந்த ஏன்றத பெருசா வந்து ஸ்லிப் அடிச்சு ஒட்டி, அது அவங்க பார்த்தா அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருவானுங்க ஆடியன்ஸ். ரைட் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். இல்ல கரெக்டா அந்த போஸ்டர் அந்த அது வந்துங்க, அது ஒரு தனி லீக்குங்க. அது அந்த ஏ வந்து இது ஒண்ணு வந்துச்சு, அலெக்சாண்டரா ஏதாவது ஒரு வேற ஒரு படம், டியூஷன் டீச்சர். டியூஷன் டீச்சர்ல சரியான அந்த மாதிரி தான் டியூஷன் டீச்சர் அந்த மாதிரி செம ஃபேமஸ். அதெல்லாம் ஐயோ, டியூஷன் டீச்சர் பாத்தியா, டியூஷன் ஒரே பரபரப்பா இருக்கு. ஸ்கூலா படிச்ச எல்லாம் பொறுக்கினாங்க 11வதுல. இதான் நம்ம இவனு எங்க கிளாஸ்மேட் ஒரு 2 பேர் இருக்கானுங்க, வீரகுமார் சரவணன். கேட்டிருந்தானுன்னா சம்சாரங்க போட்டு மொத்து கேட்டு மொத்துட்டு நமக்கு என்ன. எப்ப பார்த்தாலும் என்னன்னா ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பிட்டு டூர் அடிப்பானுங்க. அதாவது காலையில் ஈரோட்டில் பார்க்கறது, மத்தியானம் அவனாசி, அப்புறம் கோயம்புத்தூர் போகிறது. 3 பிட்டு படம் ஒரே நாளில் பார்க்கறது. இது எப்படி அப்போவே FDFS அதெல்லாம் எக்ஸ்ட்ரீமெல்லாம். நீ தொப்பி விட்டு போனோம் ஒரு நாள். டைட்டில் இல்லாம இவங்க தான் வைப்பாங்க. டைட்டில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்னீங்களா சூடான சிந்து மார்க்கெட் அக்கா இல்ல ஜனனத்துக்கு முன்னாடி, உன்னோட ஜனனத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒரு கோல்டன் ஏஜ். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இல்ல ப்ரோ, உங்களோட ஏஜ் கேக்குறேன் ப்ரோ. நீங்க அந்த டைம்ல இருந்தீங்களா? சோ எந்த ஏஜ்ல இது நடந்தது? நாங்க என்ன இப்ப என்ன ஒரு 20 வருஷம் இருக்குங்க. அவ்வளவுதானே. ஒரு 16 to 20 அதாவது இல்லைங்க, அந்த கியூப் வந்த காலத்துக்கு முன்னாடிங்க. கியூப் என்னங்க 2000 சிவாஜி அந்த டைம்ல தாங்க கியூப் அதிகமா வந்துச்சு. சிவாஜி எல்லாம் பிரிண்ட் தான், சிவாஜிக்கு அப்புறம் தான் கியூப். அதுக்கு முன்னாடி பிரிண்ட் தான் இருந்துச்சு இல்லையா? பிரிண்ட் இருந்த காலத்து வரைக்கும் இருந்துச்சு, எல்லா ஊர்ல இருந்துச்சு. இல்ல தூள் படத்துல வர மாதிரி நாங்க நினைச்சிட்டோம். கொஞ்சம் தூள் படத்துல காமிப்பாங்கல்ல. ஆமா ப்ரோ, அதேதான். இல்ல அது உண்மைதாங்க. தூள் படத்துல வந்து உண்மைதானங்க. தூள் படத்துல வந்து உண்மைதான். அப்படிதான் கிட்டத்தட்ட அப்படிதான். ஊருக்கு ஒரு தேட்டர் வச்சிருப்பாங்க, ஒதுக்குப்புறமா ஒரு தேட்டர் இருக்கும். அந்த தேட்டர்ல இதுதான் வேலை. அதாவது திருப்பூர்ல புஷ்பா தேட்டர்னு ஒன்று இருக்குது. புஷ்பா பஸ் ஸ்டாண்ட். இப்போ புஷ்பா தேட்டர் ஃபேமஸே அதான். தேட்டர் இடிஞ்சு போச்சு. தேட்டர் இடிச்சு மண்ணோட மண்ணா போனாலும் புஷ்பா வந்து பார்த்தீங்கன்னா பல 70s கிட்ஸ் 60s கிட்ஸ் இவனுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஏதோ ஒரு படத்துல கூட வந்திருக்குங்க இந்த மாதிரி. இன்னையா பழைய பிட்டா போட்டுட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு என்ன புதுசா எடிட் பண்ணி போடணும், அது வேற பிரச்சனை இருக்கு. இன்னொன்னு ஆடிச்சு வச்சு போடுங்க. கார்த்தி அப்போ வந்து இந்த மலையாளம் சினிமால இருந்து இறங்குறதே இதுதானே. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சக்கிலா படம்னா என்ன, நீ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சூப்பர் ஸ்டார் படம், இந்த பக்கம் சக்கிலா படம்னா பூரா சக்கிலா படத்துக்கு போயிடுவானுங்க. நீ எதுக்கு நம்ம ஒரு பாயிண்ட்ல நம்ம ஸ்ரீசக்தி திருப்பூருக்கு ஆப்போசிட்ல ராம் லட்சுமண்ல பிட்டு தான் ஓடும் கம்ப்ளீட். ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா ராம் லட்சுமண்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஜேன்னு கூட்டம் இருக்கு, ஸ்ரீசக்தியில் ஒருத்தருமே வரமாட்டான். அப்போ ஸ்ரீசக்தி ஒரே ஒரு ஸ்கிரீன் தான். அதனால பிட்டு வந்து ஒரு காலத்துல பல பேர்த்தோடைய அவாக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தி வச்சிருந்துச்சு. இல்ல சந்தானம் போய் பாப்பாரு, அது செம்ம காமெடியா இருக்கு ஒரு படம். அந்த மாதிரி தாங்க இருக்கும். அது உண்மைதாங்க. அது எல்லாம் பீடி பிடிச்சிட்டு இருப்பானுங்க ப்ரோ. கம்ப்ளீட்டா உட்காந்து பீடியை பிடிச்சிட்டுங்க, கம்ப்ளீட்டா உட்காந்துங்க, தண்ணியை போட்டுங்க, பாட்டில் இருக்குங்க. இப்போ பார்த்தாலும் 3 சேர் கொண்டு பாட்டில் இருக்குங்க. பீடி பிடிச்சி குத்த வச்சு உட்காந்து அதுல இன்னும் ஆராய்ச்சி பண்ணுவானுங்க பார்த்துங்க. என்னையா படம் போட்டோன்னே என்ன எடுத்தோன்னே என்ன டைட்டில் கார்டுலாம் போட மாட்டேங்கிறாங்களா? படம் உடனே படம் ஆரம்பிச்சிட்டாங்க சந்தானம். இல்ல ப்ரோ, இதுல என்னன்னா நம்ம கூட்டிட்டு போற ஃப்ரெண்டுகள்லாம் வெக்கமே இல்லாதவனுங்க. நாம போறதே விட்டு படம்.
கம்முன்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்காடை போட்டு கம்முன்னு உள்ள உட்காந்துருக்கணும். இவரு ஸ்நாக்ஸ் சாப்பிடாம அவர் இருக்க மாட்டார். அவர் இன்டர்வெல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட போலான்னு, டேய் இதுவே விட்டு போட கம்முன்னு உட்கார, வெளியில போனா கவனம் கடை எவன் வந்தா நமக்கு என்னடா, நாமளே இளவட்ட பசங்க அப்படிங்கிறது. அப்படி போய் தான் கெமிஸ்ட்ரி மாஸ்டர் பார்த்தோம். பார்த்தா வெளியில போனா பக்கத்துலேயே நின்று இருக்கிறான். நீ இவனுங்கடா இங்க வந்தான்னு பார்த்தா ப்ரோ நீங்க ஸ்கூல் ப்ரோ யூனிஃபார்ம்ல இந்த போனா புடிச்சிருவாங்கல்ல, ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வந்து புடிச்சிருவாங்கல்ல. ஸ்கூல் யூனிஃபார்ம்ல போற அளவுக்கு நாங்க எனக்கு இருக்கணுங்களா? அதெல்லாம் மேல சட்டையை மட்டும் மாத்திட்டு போயிருவோம். ப்ரோ ஆமா ஜிகிர் பெரிய தண்டா படத்துல சித்தார்த் யூனிஃபார்ம் அது. போவானே அந்த மாதிரி மாட்டீங்களா ப்ரோ? என்னங்க ஜிகிர் தண்டா படத்துல சித்தார்த்தும் கருணாகரனும் போய் உங்க பார்ப்பாங்களே, ரெஃபரன்ஸ் எல்லாம் சித்தப்பா இவ்வளவுதான். ஆடுகளம் போறீங்க தானே உங்க ஒரு ஏஜ் இதுன்ட்டு. பூரா இதுதான். இந்த படத்துல அங்க பாத்தீங்களான்னு நாங்களும் நிஜமா பண்ணிருக்கிறோம். நீ அது பூரா படத்துல உண்மைங்க. பார்த்தது அது யோ அதை விட ஒயில்டா இருக்கியா? அதை விட ஒயில்டா அதுக்கப்புறம் தாங்க வந்து பவிஷ்ணர் வந்துச்சு, இந்த விசிடி வந்துச்சு. இந்த ஆஹ் விசிடி எல்லாம் வாங்கிட்டு போய் ஏதாவது ஒரு டெக்க வாடகை எடுத்துட்டு போய் அதுல போட்டு, அதுக்கப்புறம் ஒரு ரூமை வந்து தனியா ஆமா இந்த இதுல அப்புறம் வந்து வருமே பாத்தீங்கன்னா சூப்பர் டெலிக்ஸ்ல வந்து ஃப்ரெண்டோட வீட்டுல வந்து யாருமே இல்லாதப்ப போய் எல்லாம் 5 பேரா போய் இப்போ நீங்களாம் வந்து இப்போ நான் சரி ஓகே, அப்போ ஸ்பேஸ்ல பேசலாம் விடுங்க. 1000 பேர் நமக்கு ஆல்ரெடி நமக்கு மரியாதை இல்லை. இப்ப நீங்களாம் தனித்தனியாக விட்டு பார்ப்பீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. எங்க இல்ல ஜென்ரேஷன்லாம் இல்ல 4 பேர் 5 பேரா சேர்ந்துருப்போம். இல்ல கேட்டகரியா வச்சிருப்பானுங்க பூரா. அப்ப வந்து பாரிஸ் தான் இல்ல ஹெட் பிட்டுக்கு. ஆமா, இது 5 பேர் 6 பேர் சேர்ந்துட்டு பாக்குறது. ஆமாம்மா. இல்ல இல்ல அவன் சபரின்னு ஒருத்தன் இருப்பா ஸ்கூல் ஃப்ரெண்டு. விட்டு பாக்குறேன்னே தனியா அவங்க வீட்டுல ஒரு டிவி இருக்கும். அது ஒரு ரூமே இருக்குது. போனோம்னா வியாழக்கிழமை எப்பவுமே ஸ்கூல் எப்படியா ஒரு 4-5 பேர் கட் அடிச்சிருவான். அவன் அதுக்குன்னே ஒரு டெக்கு வச்சு உட்காந்துருப்பான் அதுல பாக்குறதுக்கு. எல்லாம் தலைகாணி வச்சுட்டு பார்க்க வேண்டியதுதான். அதை மியூட் பண்ணிட்டு ஸ்லோ மோஷன்ல ஓட்டுவாங்க. அதான் கொடுமை. ஒவ்வொரு சீனா ஓட்டுவான், ஒவ்வொரு செகண்டா ஓட்டுவான். பாரிஸ் போனீங்கன்னா சவுண்ட் எல்லாம் வைக்க முடியாதுங்க. மியூட்டுங்க, சவுண்டே வைக்க முடியாது. ஆமா ஆமா. பாரிஸ் போனா T21 E21 இப்படி எல்லாம் போட்டிருப்பானுங்க. அது ஒரு கோட் வேர்டு. அது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். T21 அது முடிச்சிட்டோம்டா, அடுத்து என்ன T23 ஓகே அது போடு. அதாவது பூரா இந்த லைப்ரரி மாதிரி வச்சிருப்பானுங்க கம்ப்ளீட்டா. அது ஒரு பெரிய அது ஒரு வசந்த முன்னாடி அந்த FTVன்னு ஒன்று இருக்குங்க. அந்த FTVன்னு இருக்கும். அதுவே நைட்டு 9 மணி வரைக்கும் கேட் பார்க்க இதெல்லாம் காட்டிட்டு இருப்பானுங்க. 9-10 மணி ஆனதுக்கு அப்புறம் அது உட்காந்து வெறி கொண்டு பார்த்துட்டு ஐயோ அதை விட சூர்யா டிவியில 11:45 செவ்வாய்க்கிழமை பிட்டு படம் ஒன்று போடுவான். ஒரு மாதிரி சிங்கிளக்ஸா தான். அதெல்லாம் சூர்யா டிவி ஃபேமஸ் ஆனதே அதனாலதான். எல்லாம் உட்காந்து முக்காடை போட்டுட்டு அட சாமி 11:45 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்து ஒரு நாள் இதுல போட்டான் விஜய் டிவியில. அப்பா விஜய் டிவி யாரு, விஜய் மல்லியா வச்சிருந்த விஜய் டிவி நினைக்கிறேன். காமசூத்திரம் போட்டு விட்டான். ப்ரோ அப்படி போட்டா லைசென்ஸ் கேன்சல் பண்ண மாட்டாங்க? அப்ப மயிர் லைசென்ஸ் இருந்ததுங்க, எல்லாரும் பார்த்தானுங்க. சும்மா மயிர் லைசென்ஸ் ஈரவாங்க. ஏங்க இன்னைக்கு போன்ல ஒவ்வொருத்தன் பாக்குறதுக்கு ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடணும். அந்த லெவல்ல பார்த்து சுத்திட்டு இருக்கானுங்க. எவன் எந்த பிடிக்கிறானுங்க. ஹைகோர்ட்டே சொல்லிடுது பான் பாக்குறது பிரச்சனை இல்லை, ஏதாவது பண்ணீங்கன்னா தான் பிரச்சனைன்னு. நீங்க சொன்ன மாதிரி அந்த சூர்யா டிவி ப்ரோ அப்பெல்லாம் செம்ம ஃபன்னா இருக்கும் ப்ரோ, செம்ம ஃபன்னா இருக்கும். அதெல்லாம் வாய்ப்பே இல்லைல்ல. யார்ட்டையும் ஃபோன் இருக்காது, நெட் இருக்காது, எதுவுமே இருக்காதுல்ல. இது ஒரு பெரிய இந்த விஜய் படம் அஜித் படம் ரிலீஸ் ஆன டிக்கெட் வாங்கி பாக்குற மாதிரி இருக்கும். ஒண்ணுமே இல்லையா, இதுதான் ஹைலைட்டு. லேண்ட்லைன் போன் இருந்தா பெரிய அதிசயம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஹவர்ஸ் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பான். அதுல கால் பண்ணி உட்காந்து நியாயம் பேசுறது. கிட்டத்தட்ட 2000 அப்பதான் எங்க அப்பா ஃபர்ஸ்ட் ஒரு செல்போன் வாங்குறாரு. எப்போ நோக்கியா இது வாங்குறாரு, அந்த பழைய செங்கல் ஒன்று வாங்குறாரு. அப்பெல்லாம் தலைவன் பிஸ்னஸ் பீக்கு. 97-98 ஒரு ஃபோன் வாங்குறாரு ஃபர்ஸ்ட் ஏர்செல் 98422 ஆரம்பிக்கும். அதான் நம்பர். நான் இப்போ பேசிட்டு இருக்காரு தலைவன் ஏர்செல்ல, அவரு தான். அந்தால என்னாச்சுன்னு தெரியல. அதால என்னன்னு தெரியல. 13,000 கோடி விட்டதை வந்து ரொம்ப பெருமையா பல சேனல்ல பேசிட்டே இருக்காரு. சேனல்காரன் பூரா பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான் இருக்குது. ஸோ அது ஏர்செல் தான் ஃபர்ஸ்ட் வருது தமிழ்நாட்டுக்கு. ரொம்ப கிளியரா இருக்கும் ரிசப்ஷன்லாம். செங்கல் ஃபோனுக்கு அடுத்த வெர்ஷன் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் பெரிய செங்கல். அது செம்ம பெருசா இருக்கும். இன்கமிங் காலுக்கு 13 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இன்கமிங் கால் 13 ரூபா, அவுட் கோயிங் வந்து 20 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். ஆமா
ஆமா ஆமா அப்படித்தான் நினைக்கிறேன். எங்க சித்தப்பா வச்சிருந்தாரு. எங்க சித்தப்பா வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருந்த அப்படி 20 ரூபா. ஆமா 20 ரூபா வெளியில போறதுக்கு, இன்கமிங் வர்றதுக்கு 13 ரூபா. ஆமா இன்கமிங் காலுக்கு சார்ஜ் இருந்துச்சு அன்னைக்கு. அதான் நீங்களே ஆமாமா இன்கமிங் காலு சார்ஜ், அதுவும் பூதத்தை பொறுத்த விளம்பரம் கொடுப்பாங்க. ஆமா அந்த பூதம் ஒண்ணு இருக்கும். அது நீ எப்ப மாறுச்சுன்னா ஹச்சுன்னு ஒன்று இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு ஏதோ ஒரு ஃப்ரீ டைம் கொடுத்தது, அன்லிமிட்டெட் பேசுறது. அது ஒரு 11 மணி அச்சு தான் இன்னைக்கு இருக்க வோடோஃபோன். வோடோஃபோனு. அது நிறைய மாறி மாறி வந்தது. அந்த 11 to 6 என்னமோ ஃப்ரீ கொடுத்தது. இந்த லவ்வர் அந்த 2 சிம் கார்டு வாங்கிக்கலாம். அதுல 11 to 6 ஃப்ரீ. லவ்வருக்கு பூரா 11 இந்த குட்டியா ஒரு நாய் இருக்கே, அச்டாக். அது அதுலதான் ஃபேமஸ் ஆனது. அப்புறம் தான் வந்தா நம்ம 501 தலைவர் ரிலையன்ஸ். யாரு? அனில் அம்பானி. அவன் முடிஞ்சதே அதுலதான். வந்த 501 ரூபாய்க்கு போன் தான். டொக்கோமோ டாடா டொக்கோமோயா? அது இன்னைக்கு மாறி பெரிய எல்லாரும் செல்போன் வாங்கினது வந்து 501. சிடிஎம்ஏயா? அது வந்து 501க்கு சிம் கார்டு கிடையாதுங்க, போனுங்க. இன்னைக்கு 501க்கு நீங்க செல்போனை வாங்க முடியாது. 501 ரூபாய்க்கு செல்போன் கொடுத்துட்டான். ஆக்சுவலா டெக்னாலஜி வந்து இன்னைக்கு நாம இருக்கிறது ஜிபிஆர்எஸ், இந்த டெக்னாலஜி. அவன் வந்து சிடிஎம்ஏ. அது நேரம் அந்த டிவைஸே ரிசீவ் பண்ணும். அவ்வளவு கிளியரா இருக்கும், எல்லாமே பக்காவா அவ்வளவு கிளியரா இருக்கும். வெள்ளை கலர் போனு இத்தனையும் இருக்கு. இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, 2 சேலை வாங்கினாலும் ஒரு ரிலையன்ஸ் போன் பிரிண்டானுங்க. சத்தியமா அதெல்லாம் இருந்தது. அதுல வந்து சிவாஜி ஏதோ ஒரு படத்தோட ட்ரெய்லர்லாம் வருங்க. ஆமா நாம 13,000 ரூபாய்க்கு பேசணும். நாங்க ஒரு போன்ல ஒரு போன் வாங்கிட்டு வந்தானுங்க. 13,000 ரூபாய்க்கு பேசினானுங்க. சும்மா அடிக்கிறது, பெங்களூர் அடிக்கிறது, பிலிப்பைன்ஸ் அடிக்கிறது, லண்டன் அடிக்கிறதுன்னு. ஆமா அப்ப ஆரம்பத்துல 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டு இவனு இஷ்டத்துக்கு பேசுறது. ஒருத்தருக்கு பில் எவ்வளவு தெரியுமா? 15,000, 20,000, 30,000. அனில் அம்பானி ஏன் இந்த நிலைமையில் இருக்கான்னா வேற யாரும் கிடையாது, நாங்க தான் காரணம். வேற எவனுமே கிடையாது. இல்ல ப்ரோ, அந்த டைம்ல பிஎஸ்என்எல் ஸ்டூடண்ட்ஸ் பேக்கேஜ் எல்லாம் விட்டாங்க ப்ரோ. அந்த திமுக பிஜேபி கூட்டணி தான் அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் அப்ப 500 ரூபாய்க்கு போனை வாங்கி இஷ்டத்துக்கு பேசி தள்ளிடுறது. 10,000, 12,000 பில் வரும். அவன் வீட்டுக்கு வருவான், சார் நீங்க போன் பில் 10,000 கட்டணும். எது போன் பில் 10,000மா? ஓ எனக்கு போனை வேணா ஒண்ணும் எடுத்துட்டு போயா அப்படின்னு சொல்லி இவனுக்கு கொடுத்துருவானுங்க. போன் உடைச்சிருவானுங்க, அவ்வளவுதான். ஏன்ட்ட போனே கிடையாது போயா அப்படின்ட்டுவானுங்க. அந்த மாதிரி மட்டுமே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல எக்கச்சக்க பேர் இருப்பாளுங்க. தமிழ்நாட்டுல மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-20 கோடி ரூபாய் ஏமாத்திருப்பானுங்க எனக்கு தெரிஞ்சு. அனில் அம்பானியோட மொத்த சொத்து நம்மளுக்கு தான் வந்து போன் பில்லா கரைச்சிட்டானுங்க. அவன் இல்லாட்டி அவனும் முன்னார வந்து பாத்தீங்கன்னா அவன் பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5,000 கோடி ரூபாய்க்கு கல்யாணம் பண்ணிருப்பான். சும்மா போனு. இப்ப நம்ம இப்ப ஃப்ரீல இருக்கும்போது போன் பண்றோம்ல, எங்கடா இருக்கா வரி அப்படின்னு. அப்ப சும்மா பக்கத்துல இருக்க வேண்டிய போன் பண்ணி பேசிட்டு இருக்கிறது. அட சும்மா தான்டா, ஃப்ரீ தான்டா அப்படின்னு. அதுல அவன் ஆக்சுவலா ரெவல்யூஷன் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏன்னு இருக்கும் அனில் அம்பானி. அந்த ரிலையன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கு, அது இப்பவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் தான் ஃபர்ஸ்ட் அது கொண்டு வந்தான், அந்த சிடிஎம்ஏ போனு. அப்புறம் அது ஏதோ ரிலையன்ஸ் டெலிகம்யூனிகேஷன்ஸ் நினைக்கிறேன். அது பெருசா ஃபிளாப் ஆச்சு. அப்புறம் இவனுக்கு டெலிகம்யூனிகேஷன் அப்படியே ட்ராப் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஏர்டெல்லு இதுக்கெல்லாம் அப்படியே எந்திரிக்க ஆரம்பிச்சது. அப்பதான் அந்த காஸ்ட்லியானதெல்லாம் அப்படியே இருந்தது. ஏர்டெல் தான் அப்போ ஃபேமஸ். இன்டர்நெட்லாம் ரொம்ப ப்ராப்பராக வரும். அதெல்லாம் அப்படியே ஏர்டெல் வச்சுருந்தா கொஞ்சம் ஜபர்தஸ்தாக பார்ப்பானுங்க. ஏர்டெல்லாம் வச்சுருக்கிறியா அப்படின்ட்டு. ஜிபிஆர் செட்டிங் எல்லாம் வாங்கணும். ஃபோன் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த நோக்கியாவில் செட்டிங்லாம் வாங்கணும். செட்டிங்கெல்லாம் வாங்கி இதுக்குள்ளே போட்டு செட் பண்ணால் மட்டும்தான் இன்டர்நெட்டே வரும். கரைச்சிக்கிட்டு வரும். ஒரு பூமி ஒன்று சின்னதாக சுத்தம் அதில் வரும். அது கஸ்டமர் கேர்ட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லணும், எங்க நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன், எனக்கு நெட் ஒர்க் ஆகுதுன்னு. அப்படியே சார், ஓகே சார், உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறோம், அந்த எஸ்எம்எஸ்ல இருக்க செட்டிங்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதை போய் ஃபோன் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெட் ஒர்க் ஆகுமா? அது வேற ஃபோன் பண்ணி சொன்னா அவங்க அதுக்கப்புறம் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் நெட் ஒர்க் ஆகும். ப்ரோ அதுக்கும் கார்டு இருக்கும் ப்ரோ, அந்த கார்டை தேய்ச்சிட்டு ரீசார்ஜ் பண்ணணும் ப்ரோ. ஐயோ அது என்னென்னமோ இருந்துச்சு நண்பா, என்னென்னமோ இல்ல. அதான் அது ஒரு நாள் கார்டு தான் போடுவான், ஒரு நாளைக்கே 15 ரூபாய் என்னமோ. அது போட்டு டைம் போயிட்டு இருக்கு, இங்க செட்டிங்ஸ் வராது. கரெக்ட். அது சரியான கூத்தா இருக்கு. அதுக்கப்புறம் நோக்கியால 6600 வந்துச்சு. அது வந்து வீடியோ போன்ல வருது. அது வந்து மன்மதன் டைம். மன்மதன்ல பாத்தீங்கன்னா 6600 தான் யூஸ் பண்ணுவாங்க. சிம்பு, ஜோதிகா எல்லாம் வச்சிருப்பாங்க. அது சூப்பர் போன். அது அப்படியே ரவுண்டா இருக்கும், ஒரு மாதிரி உருண்டையா இருக்கும். அந்த கீபேட் வந்துச்சு அந்த நோக்கியால, அந்த மாடல் சொல்றீங்களா? அந்த கீபோர்டு வந்துச்சுல,
இல்ல அதாங்க அதான் அதுக்கப்புறம் நிறைய மாடல் வந்துச்சுங்க N95 அந்த போன் அப்போ ரொம்ப ஃபேமஸ் 6600. 6600 வந்து அன்னைக்கு அது வச்சிருக்கிறது ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆக்சுவலா. நீங்க 6600 வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய ஆள். அந்த அந்த ஐபோன் இன்னைக்கு ஐபோன் வச்சிருக்க மாதிரி அந்த இன்னைக்கு மாதிரி ஐபோன் கரெக்ட் ப்ரோ கரெக்ட் ப்ரோ இன்னைக்கு ஐபோன் மாதிரி. போய் ப்ரோ இப்போ 16,000 18,000 அந்த போன் ஆமா அப்பயே. டேட்டா டிரான்ஸ்ஃபர்ல இன்ஃப்ராரெட்ல ஆகும். ப்ளூடூத்ல இல்ல, ப்ளூடூத்லயும் இருக்கு இன்ஃப்ராரெட்லயும் இருக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர். ப்ளூடூத் இன்ஃப்ராரெட்ல பக்கத்துல போன் வைக்கணுங்க, ரெண்டு அதான் போனையும் அதான் ஒட்டி வச்சாதான் டிரான்ஸ்ஃபர் ஆகும், எல்லாம் ஆகாது. ப்ரோ ஃபைல் ஆனா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவானுங்க. சோனி எரிக்சன் தான் ப்ரோ. அதான் பாட்டு கேட்கறதுனா செம்ம சூப்பரா இருக்கும் ப்ரோ. சோனி எரிக்சன் நல்லா இருக்கும். சோனி சவுண்ட் அதிகமா இருக்கும், சோனி எரிக்சன்ல சவுண்ட் அதிகமா சோனி இருக்கும். இந்த வாக்மேன் ஆனா நீங்க ஒரு போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு பாட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ரெண்டு போன்லயும் இன்ஃப்ராரெட் ஆன் பண்ணிட்டு ரெண்டு போன்லயும் பக்கத்துல ஒட்டி வைக்கணும். ஒட்டி வச்சா குத்த வச்சு 10 உட்காரணும். 10 கேபியா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு பாட்டு டிரான்ஸ்ஃபர் 5 நிமிஷம் ஆகும். ஆமாம் வாக்மேன் சீரிஸ் செமையா இருக்கும் சோனி எரிக்சன்ல. அதுக்கப்புறம் தான் இவனுங்க இந்த தவளை கொட்டா மாதிரி கொண்டு வந்தானுங்க ஐபோன். முதல்ல கொண்டு வரானுங்க வலுவலுன்னு கொண்டு வரானுங்க திரியுண்டு ஒன்று ஐபோன் அப்படின்னு கையிலேயே தொடர முடியும், கையிலேயே தொடர மாதிரி அப்படின்ட்டு. அந்த பீரியட் வந்து எது ஃபேமஸ் ஆகுதுன்னா பிளாக்பெரி ஃபேமஸ் ஆகுது. பிளாக்பெரி அப்போ வந்து பீக் வந்து பிளாக்பெரி தான். இவனுங்க இந்த புளுத்திங்கெல்லாம் இருக்கானுங்கல்ல, பெரிய இன்டெலெக்சுவல் புடுங்கிகளோட ஃபோன் வந்து அப்போ வந்து பிளாக்பெரி. மியூசிக் பிளாக்பெரி, அதில் ஏதோ ஒரு மெசஞ்சர் இருக்கும் பார்த்துக்க. பிளாக்பெரி மெசஞ்சரில் மெசேஜ் அனுப்புனீங்களா அப்படிங்குவானுங்க. நமக்கு அது என்ன, நாம கனவா கண்டா பிபிஎம் பிபிஎம் தான். பிபிஎம் மெசேஜ் அனுப்பிச்சிங்களா, பிபிஎம்ங்குவானுங்க. நமக்கு ஒரு மயிரும் புரியாது. அப்போ தான் ஆண்ட்ராய்டுன்னு என்னன்னே நமக்கு தெரியுது. ஐஃபோன்னா ஸ்மார்ட் ஃபோன்னாவே என்ன தெரியுது. பிளாக்பெரி வந்து அப்போ அந்த இடையில வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 5-6 வருஷம் அவன் தான் டாப் நாச் அந்த லெவலில் இருந்தானு. அவனுக்கு ஒழுங்கா ஆண்ட்ராய்டு கூட அன்கோ போட்டு ஈகோவெல்லாம் பார்க்காம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் டெவலப் பண்ணியிருந்தானுங்கன்னா இன்னைக்கு வந்து ஆப்பிளோட பெரிய காம்படிட்டராக இருந்திருப்பானு. மோட்டரோலான ஒரு கம்பெனி இருந்துச்சுங்க, அது பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. எஸ் கார்த்தி, மோட்டரோலா அந்த ஃப்ளிப்பு வரும் கார்த்தி, அதெல்லாம் என்ன ஃபோன் அதெல்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். இல்ல பாக்குறதுக்கு லுக்கா இருக்கும் ஜி, ஆனா யூசர் ஃப்ரெண்ட்லி இல்ல ஜி, அது கஷ்டமா இருக்கும் யூஸ் பண்றது. மோட்டரோலா கூட இல்லைங்க, பிளாக்பெரில அவ்வளோ நல்ல ஃபேமஸுங்க. அவனுக்கு பண்ண ஒரே ஒரு பெரிய தப்பு என்னன்னா ஆண்ட்ராய்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வளராதுன்னு நினச்சிட்டான். அவன் தெளிவாக ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் காப்பிரைட்டடு, நாங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம்னு வச்சுட்டான். பட் ஆண்ட்ராய்டு கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணால் நான் சாஃப்ட்வேர் விற்கிறதுக்கு ரெடி அப்படிங்கிறது ரெடி ஆகிட்டான். டக்குன்னு சாம்சங் உள்ள வந்தால் அடாப்ட் பண்ணால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தானுங்க. சாம்சங் வந்து இவ்வளோ பெருசு ஆவானுங்கன்னு எவனுக்கு கனவுலேயே நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அமீர் கான் வருவார் ஆடுக்கு, சாம்சங்க்கு சின்னதாக ஒரு ஃபோனு அதுக்கு வருவார் அமீர் கான். சாம்சங் குரு தானே, அதுக்கு வருவா. அப்படியே இவர் எதுக்குடா இந்த ஃபோனுக்கெல்லாம் விளம்பரத்துக்கு வருவார், இது என்னடா ஃபோன் இது சாம்சங் அப்படின்ட்டு. தலாஷ்னு ஒரு படம் வரும், அந்த படத்தோட லுக்ல ஒரு மீசை வச்சுக்கிட்டு தடி மீசியா. நோக்கியா அழிஞ்சது காரணமா ஆண்ட்ராய்டு விட்டு போனதுதான் ஜி. விண்டோஸ் போன் இப்ப சாம்சங் எல்லாம் வாங்குறாங்களா யாராவது? சாம்சங் என்னையா, சூப்பரா ஐபோனுக்கு ஈக்குவலான மார்க்கெட் ஷேர் இருக்கிற கம்பெனி அது. ஒன் பிளஸ் எல்லாமே சாம்சங்ல தான் வருது இல்லையா? ஒன் பிளஸ் வந்து இவனுக்கு தனியா, இது வந்து என்னன்னா இந்த புளுத்திங்க, இது என்னன்னா இந்த செகண்ட் லெவல் புளுத்திங்க பூரா வந்து ஒன் பிளஸ் வச்சிருக்கேன் இன்னைக்கு லேட்டஸ்ட் ஒன் பிளஸ். அது ஒரு தனி லீக் ஆஃப் புளுத்திஸ். அது ஐபோன்லாம் வந்து இந்த எலைட் எக்ஸ்ட்ரீம் எலைட்டுங்க எதுக்கு வச்சிருக்கானுங்கன்னே தெரியாம இருக்கிறது ஐபோன் இப்போ. அப்புறம் நம்ம இந்த பூரா இந்த செல்ஃபி பைத்திங்க பூரா இந்த ஓப்போ விவோ பூரா பவுடர் அடிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது பூரா ஓப்போ விவோ. அவனுங்க என்ன வைக்கிறானு இல்லையோ ஃபர்ஸ்ட் எப்படி ஏமாத்துவானுங்கன்னா கடையில வந்து வேற எதையுமே காமிக்க மாட்டானுங்க. செல்ஃபி இங்க பாத்தீங்கன்னா மேடம் இப்படி பண்ணி இப்படி திருப்பி இப்படி செல்ஃபி பண்ணீங்கன்னா அப்படி ஒரு வரும் மேடம், அதுல பூரா ஃபில்டர் மேடம். ஃபில்டர் அனுத்துனா நீ எந்த மேக்கப் போட வேண்டியது சும்மா பாலிச்சுன்னு எல்லாருமே தமனா மாதிரி தெரிவாங்க. எல்லாருமே ஆம்பளை பூரா டாம் குரூஸ் மாதிரி தெரிவானுங்க. நம்ம கேக்குற போனை தரவே மாட்டானு ஜி. அவனுக்கு போனை விக்கிறது பாப்பானு. அவனுக்கு என்ன மார்ஜினா அதானே தலைவா. நம்ம கேட்குற ஃபோனு எதுக்கு தர்றான்? நான் ஒரு 14 ஐஃபோனோட இது சொல்கிறேன். நான் 14 ப்ரோ மேக்ஸ் வாங்கினேன். இது வாங்கி எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் நாள் எப்படி வாங்கினா அப்படியே தான் இருக்குது. எனக்கு இது மாத்திர ஐடியாவே கிடையாது. இங்கிருந்து இன்னொரு 3 வருஷம் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். தட்டி எறிகிற இந்த ஃபோனை வாயிருந்தால் கத்திரும். ஒரு துளி கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல லேகோ, நாம் இவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கிறோம், வீடியோஸ் எடுக்கிறோம், ஸ்லோடோ எதுவுமே ஆக மாட்டேங்குதுங்க.
ஐஃபோனோட பிரச்சனை என்னன்னா லாஞ்சிட்டிவிட்டி தான். நீங்கள் வேற எதுவும் கிடையாதுங்க. ஐஃபோன் வந்து பெரிய மேஜிக் மந்திரமெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் நாள் வாங்கின மாதிரியே 3வது வருஷமும் இருக்கும். வேற எந்த ஃபோனும் அதை மேட்ச் பண்ணாதுங்க. நல்லா சாம்சங் பைத்தியங்க. நல்லா முதல்ல ஐஃபோனை சுத்தமாக வெறுப்பு நான்லாம். எனக்கு ஐஃபோனே அதான் பிடிக்காது. அதான் ப்ரோ சாம்சங் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாம்சங் விட்டு யாரும் வெளியே போக மாட்டாங்க. நான் A34 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும். இப்ப அதை ஓகே வந்து ஓகே. போகிறதுக்கு மனசே வராது ஆக்சுவலா. இல்லை அது சாம்சங் யூஸ் பண்ணுறது. ஒரு மாதிரி அது ஒரு லீக்குங்க சாம்சங்கு. பட் நீங்கள் வேலைகளுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனை தவிர ஃபோன் இல்லைங்க. நீங்கள் அது பாட்டுக்கு கிடக்குங்க. நம்ம வேலை பார்க்கலாம். என்ன கருமோ இந்த காலிங் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து ஈட்டி எடுத்து குத்திடலாமான் இருக்குங்க. டக்குன்னு அது ஒரு நம்பர் டைப் பண்ணால் அந்த நேம் எல்லாம் வராது. அது ஒரு பெரிய 2-3 இடைஞ்சல்கள்லாம் இருக்குது. அவ்வளோதான். அதர்வைஸ் ஐஃபோன் இன்னைக்குள்ள எப்பவுமே அடிச்சு முடியும். எவனா வேற எப்படி நோக்கியாவை அடிச்சு எறிஞ்சானோ அந்த மாதிரி எவனா ஒருத்தர் இப்போ டெஸ்ட்ல இந்த இலான் மஸ்க் இது பைத்தியம் பிடிச்சி திடீர்னு ஏதாவது பண்ணி ஃபோன் கீன் பண்ணி ஏதாவது அப்படிக்கு இப்படி வந்தா வேணா இது அழியும். ஸோ வல்லவனுக்கு வல்லவன் உண்டு. ஆனால் இருக்கலே பூமர் எனக்கு தெரிஞ்சு இவனுங்க இந்த ஆப்பிளில் இந்த விஆர்னு விட்டானுங்க பாருங்க. ஆப்பிள் விஆர் 70 கேமரா வச்சு மண்டையில் அது வாங்கினவன் பூரா எல்லாம் உட்காந்துங்க குத்த வச்சு $5000 அது 2.5 லட்சம் ரூபாய்ங்க. 2.5-3 லட்சம் ரூபாயாங்க. அதை வாங்கினா டிவி தெரியும், சினிமா தெரியும், பூரா நேராக தெரியும்னானுங்க. அது ஒருத்தனுமே அது யூஸே பண்ணி அப்படியே மறைஞ்சே போச்சு. அது அதாவது மோஸ்ட் ரொம்ப ஃபெயிலியரான ப்ராடக்ட்னு அதான் நினைக்கிறேன். ஆனால் சாம்சங் தான் தலைவா. சாம்சங் என்றைக்குமே அது ஒரு தனி லீக் தலைவா. ஆனா இண்டஸ்ட்ரியில உங்களை மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எல்லாருமே ஐபோன் தான் வச்சிருப்பாங்க. ஆனா இல்லை அந்த ப்ரோ, எங்களுக்கு கண்டென்ட்டுக்கு என்னன்னா இப்போ நான் இப்போ உட்கார்றேங்க. திடீர்னு போய் உட்காந்து நீங்கள் ஒரு வீடியோ கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வருங்க. இல்லை நானே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கே ரிவ்யூ பண்ண வேண்டியதாக இருக்குங்க. அப்போ நம்புறது கண்டிப்பாக ஐஃபோன் தான் தலைவா. எனக்கு இந்த மீடியா தான் வேலை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மேக்கும் ஐஃபோன் இல்லைன்னா வேலைக்கு ஆக தலைவா. பழசாவது வாங்கிக்கலாம். ஆனால் உங்களுக்கு விண்டோஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆக தலைவா. இப்போ ஃபைனல் கட் ப்ரோ தான் எடிட் பண்ணுறேன். எனக்கு எடிட்டிங் ஒன்றுமே இல்லை தலைவா. டக்குன்னு ஆயிரும். அவ்வளோதான். ஒரு 1/4 மணி நேரம் எடிட் பண்ணி தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பேன்.